கேபிட்டல் உறவுகளுக்கு இனிய காலை வந்தனங்கள். மீண்டும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்ற இந்த காலை எல்லோருக்குமே ஒரு சந்தோஷமான மகிழ்ச்சியான நாளாக இருக்க எல்லோருக்கும் நாங்கள் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அதே நேரம் இன்றைய நாளில் மங்கள நிகழ்வுகளில் ஈடுபடுகின்ற எங்கள் உறவுகள் அனைவருக்குமே இன்றைய நாள் ஒரு மங்களகரமான, அதே நேரம் சந்தோஷத்தோடு உறவுகள் நிறைய பேர் வந்து சேருகின்ற ஒரு நாளாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அதுபோல இன்றைய நாளில் புதிதாக தொழில் தொடங்குபவர்கள், வீடு கடை வாகனம் வாங்குபவர்கள், போட்டி பரீட்சைகளுக்கு செல்பவர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள் ஒரு வெற்றியோடு கூடிய சந்தோஷமான எதிர்காலத்தை தரக்கூடிய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். பொதுவாகவே இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. எல்லோருக்குமான ஒரு விடியலாக இருக்கட்டும், வாழ்வில் வசந்தங்கள் வீசட்டும் என்கின்ற அந்த நல்ல வாழ்த்துக்களோடு வணக்க கேபிட்டல் நிகழ்ச்சியில் ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடயங்களை நாங்கள் பேசுவது வழமை. அதே போல இன்றைய நாளிலும் ஒரு சிறப்பான தலைப்பில் நாங்கள் உங்களோடு பேசியிருக்கின்றோம். அந்த வகையில் என்னோட நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் வந்திருக்கின்றார் வனோஜிகா. வணக்கம் வனோஜிகா. வணக்கம் திலீஸ். கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான காலை வணக்கம். என்றும் போலவே இன்றைய நாள் எல்லோருக்கும் மங்களகரமான நாளாக அமைய இறைவனை பிரார்த்தித்து கொண்டு, மேலும் இன்றைய நாள் பிறந்த நாள் வைபவங்கள் மற்றும் திருமண பந்தங்களில் இணைவோர், திருமண ஆண்டு நிறைவினை கொண்டாடும் அனைவருக்கும் நமது கேபிட்டல் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை கூறிக்கொண்டு, ஒவ்வொரு நாங்கள் வணக்கம் கேபிட்டல் நிகழ்வினூடாக ஒவ்வொரு புதிய தலைப்புகளுடன் ஒவ்வொரு உலக தினங்களுடன் இணைந்திருப்போம். அந்த வகையிலே இன்றைய நாள் உலக முதல் இயற்கை மருத்துவ தினம் என்ற வகையிலே எமது தலைப்பானது அமைந்து காணப்படுகின்றது. இல்லையா திலீஸ்? நிச்சயமாக. அதே நேரம் அதாவது இன்றைய நாள் வந்து உலக முதல் இயற்கை மருத்துவ தினம். ஆகவே அதை தொடர்பாக அந்த இயற்கை மருத்துவம் தொடர்பாகவும் இந்த உலக மருத்துவம் அல்லது உலக இயற்கை மருத்துவம் ஆரம்பித்ததன் பின்னணி என்ன என்பது குறித்தும் அதனால் ஏற்படக்கூடிய நன்மைகள் என்ன என்பது குறித்தும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதற்கு முன்பாக வணக்கம் கேபிட்டலின் முதற் பகுதி, சிந்தனைக்கான பகுதி, சிந்திக்க சில நிமிடம் வருகிறது, பார்ப்போம். ஒரு நொடி காலம் தான் என்றாலும் அதை தனக்கு தகுந்தவாறு சாதகமாக்கிக் கொள்பவனே புத்திசாலி. ஒரு நொடி காலம் தான் என்றாலும் அதை தனக்கு தகுந்தவாறு சாதகமாக்கிக் கொள்பவனே புத்திசாலி. ஒரு நொடி காலம் தான் என்றாலும் அதை தனக்கு சாதகமாக ஆக்கிக் கொள்பவனே புத்திசாலி. இந்த ஈசல் பாருங்கள், அதனுடைய நாட்கள் வந்து ஒரு நாள் புற்றிலிருந்து வெளியே வந்து மறுநாள் அது உயிரோடு இருப்பது இல்லை. இந்த மலர்கின்ற ஒரு நாள், அடுத்த நாள் அது வாடி விடுகின்றது. இப்படி ஒரு நாள் வாழ்க்கையாக இருந்தாலும் அவ்வளவு தூரம் வாசத்தை தரக்கூடிய, மற்றவர்களை கவரக்கூடிய, மற்றவர்களுக்கான ஒரு அழகை மற்றவர்கள் பார்த்து ரசிக்கக்கூடிய அந்த அழகை ஏற்படுத்துகின்ற தன்மை அந்த மலர்களுக்கு இருக்கின்றது. இப்படி வாழ்க்கையில் இருக்கின்ற அந்த தருணங்கள், நாங்கள் வாழ கிடைக்கின்ற சந்தர்ப்பங்கள் அல்லது ஒரு செயற்பாட்டுக்காக எங்களுக்கு கிடைக்கின்ற சந்தர்ப்பம் ஒரு சில நிமிடங்களாக இருந்தாலும் ஒரு சில மணி நேரங்களாக இருந்தாலும் அந்த நேரத்தை தனக்கான நேரமாக, இதுதான் என்னுடைய வாழ்க்கையினுடைய திருப்புமுனையான தருணம் என்பதை அல்லது இதுதான் என் வாழ்க்கைக்கான நேரம் என்பதை உணர்ந்து கொண்டு அதை தனக்காக மாற்றிக்கொள்கின்ற பொழுதுதான் நாங்களும் புத்திசாலிகளாக மாற முடியும், எங்கள் வாழ்விலும் நாங்கள் மிளிர முடியும் என்கின்ற சிந்தனையை இன்றைய சிந்திக்க சில நிமிடம் தந்திருந்தது. தொடர்ந்தும் பேசலாம். அதற்கு முன்பாக இறைவணக்கம் பகுதியில் சைவ சிந்தனைகள் வருகிறது. சைவ சிந்தனைகளை பார்ப்போம், அதனை தொடர்ந்து பேசலாம். ஆழ்க தீயதெல்லாம் அரண் நாமமே சூழ்க, வையகமும் துயர் தீர்கவே. கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கங்கள். இறைவணக்கம் நிகழ்ச்சியில் ஸ்கந்த சஷ்டி விரதத்தினுடைய 4வது தினத்திலே இன்றைய தினமும் முருகப்பெருமானுடைய கந்தபுராணம் தொடர்பில் சில சிந்தனைகளை உங்களோடு பகிர்ந்து கொள்வதில் வகை எய்துகிறோம். தேவர்களை சூரபத்மன் துன்புறுத்திக் கொண்டிருக்கிறான். துன்பம் வருகின்ற பொழுதுதான் இறைவனை நாட வேண்டும் என்று எங்களுடைய மனம் விரும்புவது இயல்பு. தேவர்கள் துன்பப்பட்டுக் கொள்கிறார்கள். இந்த துன்பத்தினுடைய விரக்தியினாலே வாழ்வினை நீத்துவிடலாம் என்று போனால் அவர்களாலே வாழ்வினை நீத்துவிடவும் முடியவில்லை. தேவர்களும் அசுரர்களும் பார்க்கடலை கடைந்த பொழுது திருமாலே மோகினி அவதாரம் எடுத்து வந்து தேவர்கள் எல்லோருக்கும் அமிர்தத்தை பகிர்ந்து கொடுத்து விடுகிறார். அந்த அமிர்தத்தை உண்ட காரணத்தினாலே தேவர்களுக்கு அவர்கள் அமரர்கள் ஆகிவிடுகிறார்கள். அவர்களுக்கு மரணமே இல்லை. மரணமில்லா பெருவாழ்வு பெற்றுவிட்டார்கள் தேவர்கள். ஆகவே சூரபத்மன் துன்பப்படுத்துகிறான். இந்த துன்பத்தினுடைய மேலீட்டினாலே தாங்கள் துன்பத்தினுடைய மேலீட்டிலே உயிரை மாய்த்து விடலாம் என்று போனால் அவர்களாலே உயிரை மாய்க்கவும் முடியவில்லை. அமிர்தம் உண்டதனாலே சாகவும் முடியவில்லை. சாக முடியவில்லை. வாழலாம் என்றால் சூரபத்மன் துன்பப்படுத்துகிறான். ஆகவே வாழவும் முடியவில்லை. எப்பொழுதும் வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை என்றால் இதைவிட கொடுமை வேறென்ன இருக்கிறது? வாழவும் முடியவில்லை, சாகவும் முடியவில்லை என்கின்ற இக்கட்டான நிலை சூரபத்மனுடைய துன்பம் என்பது வந்து வாட்டி வதைக்கிறது. எங்கோ ஒரு காலத்திலே சிவபெருமானை மதியாததனாலே அந்த மரக்கருணை வந்து ஆண்டு கொள்கிறது. இந்த துன்பமெல்லாவற்றையும் இருந்து விடுபடுவதற்கு சிவபெருமான் பரம்பொருள் ஒருவனே கதி என்று நினைக்கின்ற தேவர்கள் எல்லோருமாக ஓடிச் சென்று இறைவனிடத்திலே முறையிடுகிறார்.
இதற்கு ஒரு தீர்வில்லையா என்று நந்திதேவர் மூலமாக பரம்பொருளை சந்தித்து பரம்பொருளிடத்திலே இதற்கு முறையிடுகிறார். அப்பொழுதுதான் முருகப்பெருமானுடைய அந்த உதய காலம் என்பது ஆரம்பிக்கிறது. முருகப்பெருமான் சிவனுடைய நெற்றி பொறியிலே இருந்து, நெற்றி கண்ணிலே இருந்து தீப்பொறியாக தேவர்களுடைய இந்த துன்பத்தை துடைக்கும் முகமாக அவன் வந்து உதிக்கிறான். உலகத்தினுடைய துன்பத்தை துடைக்கும் முகமாகவே முருகப்பெருமான் வந்து உதிக்கிறான். அங்கே சூரபத்மனுடைய அந்த கொடுமைகளை சந்தித்துக் கொண்டிருந்த தேவர்களுக்கு அது நல்ல வாய்ப்பாக அமைந்து விடுகிறது. சிவருமானுடைய நெற்றிக்கண்ணிலே இருந்து தீப்பொறிகள் வருகிறது. எல்லோரும் அஞ்சுகிறார்கள். உமையம்மை முதலியவர்களும் அஞ்சி ஓடி ஒளிகிறார்கள். அந்த வெப்பம் தாங்குண்ணா வெப்பம், கடல்கள் எல்லாம் வெற்றுகின்றன, மலைகள் பிளக்கின்றன, உலகமே அஞ்சி நடுங்கும்படியாக மிக அகோரமாக தீப்பொறிகள் வருகின்றன. இவற்றையெல்லாம் என்ன செய்வது என்று அறியாமல் எல்லோரும் திகைத்திருக்கின்ற நிலையிலே சிவபெருமான் வாயு பகவானையும் அக்னி பகவானையும் அழைத்து கட்டளை இடுகிறார். நீங்கள் இருவரும் மாறி மாறி இந்த தீப்பொறிகளை கொண்டு போய் கங்கையிலே சேர்த்து விடுங்கள் என்று கட்டளை இடுகிறார். அவர்களும் அதன்படியே வாயு பகவானும் அக்னி பகவானுமாக அந்த தீப்பொறிகளை மாறி மாறி கொண்டு போய் கங்கையிலே சேர்க்கிறார்கள். கங்கையிலே இந்த தீப்பொறிகளை கொண்டு போய் சேர்க்கின்ற பொழுது கங்காதேவி வெற்றி விடுகிறாள். அத்தகைய சக்தி வாய்ந்த அந்த தீப்பொறிகள் கங்காதேவி வெற்றி விடுகிறாள். வெற்றிவிட்ட கங்காதேவியானவள் தன்னுடைய சிறுசிலே அந்த தீப்பொறிகளை எல்லாம் சுமந்து கொண்டு போய் சரவணப் பொய்கையிலே அந்த தீப்பொறிகளை விடுகிறாள். சரவணப் பொய்கையிலே சென்று சேர்ந்த தீப்பொறிகள் 6 கமல மலர்களிலே, 6 தாமரையிலே 6 குழந்தைகளாக உருவெடுக்கிறது. 6 குழந்தைகளாக முருகப்பெருமான் அப்பொழுது வந்து உதிக்கிறான். அருவமும் உருவமாகி அனாதியாய் பலவாய் ஒன்றாய், உருவமாகவும் உருவமற்ற நிலையிலும் அனாதியாக இருக்கின்ற அந்த முருகப்பெருமான், தோற்றமும் முடிவுமற்ற முருகப்பெருமான் அனாதியாய் பலவாய் ஒன்றாய் பிரமமாய் நின்ற சோதி புலம்பதோர் மேனியாக கருணைகூர் முகங்களாரும் கரங்கள் 12 கொண்டே ஒரு திருமுருகன் வந்து ஆங்கு உதித்தனன் உலகம் உய்யகென்று கச்சியப்ப சிவாச்சாரியார் அதனை அழகுறப் பதிவு செய்கிறார். அவன் வந்து உதித்தான். நாங்கள் ஏற்கனவே பார்த்ததைப் போல இருக்கிற ஒரு பொருள் மீண்டும் தோற்றுகின்ற பொழுது அதற்கு உதித்தது என்கின்ற வார்த்தையை பயன்படுத்துகிறோம். சூரியன் பகலிலும் இருக்கிறது, இரவிலும் இருக்கிறது. ஆனால் காலை வேளையிலே தான் எங்களுடைய கண்ணுக்கு புலப்படுகின்ற வகையிலே அது தோன்றுகிறது. கண்ணுக்கு புலப்படுகின்ற வகையிலே ஏற்கனவே உள்ள ஒரு பொருள் தோற்றுகின்ற பொழுது அதற்கு உதித்தல் என்று சொல்லுவது மரபு. எனவேதான் முருகப்பெருமான் ஏற்கனவே இருக்கின்ற ஒரு பெரம்பொருள் அடியார்களை காக்கும் முகமாக அவன் தோற்றம் பெறுகின்ற பொழுது அதற்கு உதித்தல் என்கின்ற அந்த வார்த்தையை கச்சியப்ப சிவாச்சாரியார் பயன்படுத்தி இருக்கிறார். எனவே சூரபத்மன் இப்படியாக துன்பங்களை பெருக்கிக் கொண்டு செல்கின்ற பொழுது, ஆணவத்தினுடைய மிகுதி அங்கே தலைவிரித்து ஆடுகின்ற பொழுது அவனுடைய அழிவு காலம் ஆரம்பிக்கிறது. முருகப்பெருமான் வந்து உதிக்கிறார். தேவர்கள் எல்லோரும் ஆனந்தத்தோடு திளைக்க முருகப்பெருமான் வந்து உதிக்கிறார். முருகப்பெருமானுக்கும் சூரபத்மனுக்கும் இடையிலே நிகழ்ந்த போர் தொடர்பான செய்திகளை நாளைய தினத்திலே சிந்திக்கலாம் என்று கூறி இன்றைய பொழுது உங்கள் அனைவருக்கும் நல்ல பொழுதாக அமைய எல்லாம் வல்ல பெரம்பொருளை பிரார்த்தித்து நிறைவு செய்கிறோம். மேன்மைகள் சைவநீதி விளங்குக உலகமெல்லாம். வணக்கம். இறைவணக்க பகுதியிலே சைவ சிந்தனை பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் கிறிஸ்தவ சிந்தனை பகுதியினூடாக இணைந்திருக்கலாம். உயிரோடு எழுந்தவரே உம்மை ஆராதனை செய்கிறோ, ஜீவனின் அதிபதியே உம்மை ஆராதனை செய்கிறோ. அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா, அல்லேலூயா ஓசன்னா. எங்களை எப்பொழுதும் நேசித்து வழி நடத்துகிறதான எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, இந்த மகிழ்ச்சிகரமான நல்ல இனிய நாள் காலை வேளைக்காக உமக்கு நாங்கள் நன்றி சொல்லுகிறோம். இந்த நல்ல நாளிலே கேபிட்டல் தொலைக்காட்சியிலே இவ்விதமாக நாங்கள் சிறிய தியானங்களை பகிர்ந்து கொள்ளும்படியாக நீர் எங்களுக்கு தந்த இந்த நல்ல தருணத்தை எண்ணி மனதாரமை துதிக்கிறோம் சுவாமி. இந்த இறை வணக்கம் நிகழ்வு கூடாக நீர் வெளிப்படும்படியாக உம்முடைய திருக்கரத்தில் இந்த வேலையை ஒப்புக் கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கின்றோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன் ஆமேன். நல்லது அன்பான நேயர்களே, இயேசுவின் ஈடு இணையற்ற நாமத்தினாலே உங்களை அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கின்றோம். இந்த நல்ல நாளிலே உயிர்ப்பிக்கும் வல்லமை என்ற தலைப்பிலே இன்றைய சிந்தனையை உங்கள் மத்தியிலே பகிர்ந்து கொள்ள நான் ஆயத்தமாய் கடந்து வந்திருக்கின்றேன். இந்த சிந்தனைக்கு ஆதாரமாக நாங்கள் பரிசுத்த வேதாகமத்திலே ஒரு வார்த்தையை பார்க்கலாம். 1 பேதுரு 1 அதிகாரம்
4வது வசனம், அவர் இயேசு கிறிஸ்து மரித்தோரிலிருந்து எழுந்ததினாலே அழியாததும் மாசற்றதும் வாடாததுமாகிய சுதந்திரத்துக்கு ஏதுவாக ஜீவனுள்ள நம்பிக்கை உண்டாகும்படி தமது மிகுந்த இரக்கத்தின்படியே நம்மை மறுபடியும் ஜெனிப்பித்தார் என்று இந்த வசனத்திலே குறிப்பிடப்பட்டிருக்கின்றது. ஒரு சிறிய சம்பவத்தை இப்பொழுது நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கின்றேன். பிலிப் என்ற ஒரு மனநலிவு அங்கே குறைபாட்டினால் காணப்பட்ட ஒரு சிறுவன் இருந்தான். அவன் தன்னுடைய பெற்றாரினால் ஓய்வு நாட் பாடசாலை வகுப்புக்கு கொண்டு போய் சேர்க்கப்பட்டான். அங்கே 3வது வகுப்பிலே அவனை அங்கே அவனுடைய ஆசிரியர் அமரச் செய்தார். இவ்வாறு மனநலிவு அங்கே குறைபாட்டினால் காணப்பட்ட இந்த சிறுவனை ஏனைய சிறுவர்கள் சக சிறுவர்கள் ஏற்றுக்கொள்ள மறுத்தார்கள். ஆசிரியர் தன்னுடைய திறமையினால் அந்த சிறுவனை மற்றவர்கள் ஏற்றுக்கொள்ளும்படி செய்துவிட்டார். ஒரு நாள் அந்த ஆசிரியர் முட்டை வடிவான சில விளையாட்டு பிளாஸ்டிக் பொருட்களை அனைத்து மாணவர்களுக்கும் கொடுத்து, அது திறந்து மூடக்கூடிய வசதி உள்ள அந்த முட்டை வடிவான பொருட்கள் வெளியே கொண்டு போய் அதற்குள் தாங்கள் காண்கிற ஏதாவது ஒரு பொருளை போட்டு கொண்டு வரும்படியாக கேட்டிருந்தார். எல்லா மாணவர்களும் அங்கே அதை எடுத்துக்கொண்டு கடந்து சென்றார்கள். கடந்து சென்றவர்கள் தங்களுடைய அறிவு திறமைக்கு ஏற்றபடி தாங்கள் பார்த்த ஒவ்வொரு பொருட்களையும் அதிலே அவர்கள் எடுத்து போட்டு அதிலே அடைத்து கொண்டு வந்து ஆசிரியரின் மேஜையிலே கொண்டு வந்து வைத்தார்கள். ஆசிரியர் இப்பொழுது ஒவ்வொரு அங்கே முட்டை வடிவான அந்த பிளாஸ்டிக் விளையாட்டு பொருட்களை திறந்து பார்க்க ஆரம்பித்தார். முதல் அவர் திறந்த பொழுது வண்ணத்து பூச்சி ஒன்று பறந்தது. அந்த வண்ணாத்தி பூச்சியை பார்த்ததும் எல்லா மாணவர்களும் சந்தோஷத்தினால் கரங்களை தட்டி ஆரவாரித்தனர். அதன் பின்பு ஆசிரியர் திறந்த பொழுது இலை, இன்னும் பூ என்ற பல பொருட்கள் அதற்குள்ளே அங்கே காணப்பட்டது. இதை ஆசிரியர் அங்கே ஒவ்வொன்றாக பார்த்துவிட்டு கடைசியாக அவர் அங்கே ஒரு பிளாஸ்டிக் அந்த வடிவான அந்த பொருளை திறக்கிற பொழுது அதில் ஒன்றுமே இருக்கவில்லை. எல்லா மாணவர்களும் அங்கே ஏதோ ஒன்றை கொண்டு வந்தார்கள். ஒரு வெறுமையான அங்கே பிளாஸ்டிக் வடிவான அந்த பொருள் இருந்தது. இதை பார்த்ததும் சக மாணவர்கள், யார் இந்த முட்டாள், இதற்குள் ஆசிரியர் சொன்னது போல ஒன்றையும் போட்டு கொண்டு வரவில்லையே என்று சொல்லும் பொழுது அந்த பிலிப் தன்னுடைய கரத்தை உயர்த்தி, இது என்னுடையது தான் என்று சொன்னான். அப்பொழுது இந்த மாணவன் சக மாணவர்களை பார்த்து, நானும் என்னுடைய செய்முறையை வேலை செய்து கொண்டு தான் வந்திருக்கிறேன். இந்த வெறுமை எதை காண்பிக்கிறது என்றால் வெறுமையான இயேசு கிறிஸ்துவின் கல்லறையை காண்பிக்கிறது என்று சொல்லி சக மாணவர்களுக்கும் ஆசிரியருக்கும் எடுத்து கூறினார். உண்மைதான் பிரியமானவர்களே, இன்றைக்கு இயேசு கிறிஸ்து வைத்த இடத்திலே அவர் இல்லை, அவர் உயிரோடு எழுந்திருக்கிறார். நமக்கு ஒரு புதிய நம்பிக்கை இதனால் பிறந்திருக்கிறது. இயேசு இன்னும் பலருக்கு மரித்தவராகவே இருக்கிறார். ஆனால் இயேசு இன்றைக்கு உயிரோடு எழுந்து ஜீவிக்கிறார். வெறுமையாக இருக்கிற கல்லறை நமக்கு புது வாழ்வை அளிப்பதை சுட்டி காண்பிக்கிறது. எனவே உங்களுடைய வாழ்வை மாற்றி உங்களுடைய குறைவுகள் அத்தனையிலும் இருந்து உங்களை நிறைவு செய்ய அந்த ஆண்டவர் இயேசு மரித்தோரிலிருந்து எழுந்து இன்றைக்கும் அவர் ஜீவனோடு இருக்கிறார். அந்த வல்லமை இப்பொழுது உங்களை தொட்டு விடுதலையாக்கும். உங்களுக்காக நான் பிரார்த்தனை செய்கிறேன். எங்களை நேசிக்கிற நல்ல ஆண்டவரே, உம்முடைய உயிர்த்தெழுந்த வல்லமை இன்றைக்கு இதை பார்த்து கொண்டிருக்கிற இந்த தொலைக்காட்சி நிகழ்ச்சி வாயிலாக இந்த சிந்தனையை கேட்டுக்கொண்டிருக்கிற ஒவ்வொருவரையும் உயிர்ப்பியும். அவருடைய வாழ்விலே எல்லா காரியங்களும் ஐயோ மரித்து போய்விட்டன, இனி என்னுடைய வாழ்க்கையில் ஒன்றுமில்லை என்கிற ஏக்கத்தோடு இருக்கிற ஒவ்வொருவருக்கும் புது வாழ்வை கொடுத்து நம்பிக்கையை கொடுத்து உம்முடைய உயிர்த்தெழுதலின் வல்லமையினால் அவர்களை உயிர்ப்பிக்கும்படியாக உம்முடைய கரத்தில் ஒப்பு கொடுத்து இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல தகப்பனே. ஆமேன், ஆமேன். God bless you. ஆண்டவர் உங்களை நிறைவாய் ஆசீர்வதிப்பாராக. இறைவணக்கம் பகுதியின் கிறிஸ்தவ சிந்தனைகளை இப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் இஸ்லாமிய சிந்தனைகள் நமக்காக காத்திருக்கின்றது, பார்ப்போம். நிறையுடைய வாழ்வழித்து நெடுநிலத்தை காட்பதற்கு மறையளித்த இறைவனுக்கு மாபெரும் புகழனைத்தும் அல்ஹம்துலில்லாஹ். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ்வுக்கே. சாந்தியும் சமாதானமும் சத்திய தூதர் சன்மார்க்க போதகர் சரதாலே ஆலம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதும் உண்டாவதாக.
கேபிட்டல் டிவி நேயர்களுக்கும் எனது இறை வணக்கத்தோடு எனது காணிக்கையை எனது வணக்கத்தையும் அள்ளி வீசுகின்றேன். அஸ்ஸலாமு அலைக்கும். அருமையான நேயர்களே, இந்த கேபிட்டல் டிவியின் ஊடாக பல அறிவுகளை வளர்த்து கொண்டிருக்கிறீர்கள். சொல்லுவார்கள், அறிவை அறிவால் அறிவது அறிவு என்ற அடிப்படையில் இந்த டிவி என்று சொல்லக்கூடிய இந்த கேபிட்டல் டிவி என்று சொல்லக்கூடிய இந்த கருவி மக்களுக்கு எவ்வளோ பிரயோசனத்தை கொடுக்கின்றது. இதே எவ்வளவு கொடுக்கின்ற சொன்னால், இதனுடைய ஸ்தாபனங்களில் வேலை செய்யக்கூடியவர்கள், இதற்கு உதவி செய்யக்கூடியவர்கள், இவர்கள் மரணித்தாலும் கூட இந்த அறிவு அவர்களை உலகத்திலே அவர்களை போதிக்கின்றது. இதன் மூலமாக நன்மையை அடையக்கூடியதாக இருக்கிறது. இதேதான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க கஷ்டப்பட்ட மாணவர்களுக்கு, மாணவிகளுக்கு, ஏழைகளுக்கு என்ன செய்வார்கள்? உதவி செய்வார்கள். கல்விக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக மாறினார்கள். சொன்னார்கள், குன் ஆலிமன் அவ் முத்தஅல்லிமன் அவ் சாமியன் வலா தகுர் ராபியா, நீங்கள் அறிந்தவனாக இருங்கள், அல்லது அறிவை தேடி படிக்கக்கூடியவர்களாக இருங்கள், அல்லது அதை கேட்கக்கூடியவர்களாக இருங்கள், அல்லது அதுக்கு உதவி செய்யக்கூடியவர்களாக இருங்கள், இல்லாட்டால் நாசமா போ என்று சொன்னார்கள். எந்த அளவுக்கு கல்விக்கு முக்கியத்துவம் கொடுத்திருக்கிறார்கள் என்பதை அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்கின்றார்கள். ஆகவே கல்விக்கு அவ்வளவு ஆக்கத்தையும் ஊக்கத்தையும் ருசியையும் இன்பத்தையும் தேட்டையும் கொடுத்தவர்கள் அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். ஒரு முறை பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க என்ன செய்வாங்க? பாதையிலே போய் கொண்டிருப்பாங்க. பாதையிலே போய் கொண்டிருக்கக்கூடிய நேரத்திலே ஒரு மூதாட்டி என்ன செய்வா தெரியுமா? கல் எடுத்து எறிவாங்க. எப்படி எறிவாங்கன்னு சொன்னால், முகம்மது ஒன்று தோன்றிருக்கிறார், அவருடைய முகத்தில் நான் முழிக்கக்கூடாது, அவர் என்னுடைய முகத்தில் முழிக்கக்கூடாது என்று சொல்லி என்ன செய்வாங்கன்னு சொன்னால், குப்பையில் கொண்டு கொட்டுவாங்க, கல் எடுத்து அடிப்பாங்க. இப்படி நாள்தோறும் செஞ்சு கொண்டே இருந்தால் அந்த மூதாட்டி அல்லாஹ்வின் தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள், அதாவது முஹம்மது நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க மௌனமாக பொறுமையாக போய் கொண்டிருந்தாங்க. சில தினங்களுக்கு அப்பால நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க திருப்பி போய் கொண்டிருந்தாங்க. அந்த மூதாட்டி, வயது போன மூதாட்டி என்ன செஞ்சாங்க? குப்பையும் கொட்டையில், அதாவது கல்லும் எடுத்து எறியையில். இந்த மூதாட்டியை பற்றி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சேமம் விசாரித்தாங்க. இப்படி ஒரு மூதாட்டி ஒன்று ரோட்டால் போவாங்க, வருவாங்க, அவங்கள காணையில் அவருடைய நிலப்பாடு என்ன, அவருடைய நிலைமை என்ன என்று கேட்கும்போது அவங்க சொன்னாங்க, அவங்க சுகமில்லாமல் இருக்கிறாங்க, அவர்களுக்கு நோய் பிடித்திருக்கிறது என்று சொன்ன உடனே பெருமானா ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க அந்த வீட்டுக்கு போய் அந்த மூதாட்டிக்கு தேவையான பொருட்களையும் வாங்கி கொண்டு அந்த வீட்டு வாசலிலே நின்று போய் அந்த தாய்க்கு சேமம் விசாரிச்சிருக்கிறாங்க, நோய் விசாரிச்சிருக்கிறாங்க. மேலான சகோதரர்களே, பெரியார்களே, அப்போ எந்த அளவுக்கு நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு தொந்தரவு கொடுத்த, அநியாயம் செய்த, கல்லுகளையும் குப்பைகளையும் கொட்டிய அந்த மூதாட்டி நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களோட எப்படி நடந்தும் கூட நபி அவங்க நல்ல குணத்தை காட்டியிருக்கிறாங்க என்பதை இதிலிருந்து விளங்குகின்றது. ஆகவே அறிவு என்பது முக்கியம். ஆகவே நாங்களும் இந்த அறிவை அறிவால் அறிந்து ஈரோலகத்திலேயும் ஜெயம் பெறுவதற்கு வல்ல இறைவன் தௌஃபீக் செய்வானாக வேண்டிய சிறிய உரையிலிருந்து விடைபெறுகிறேன். வஸ்ஸலாம். இஸ்லாமிய சிந்தனை பகுதியை பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்து இன்றைய பலன்கள் பகுதியினூடாக இணைந்திருக்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 18ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் மூலம், ராசி தனுசு. இன்றைய நாள் பிரதோஷ விரத நாளாகும். இன்றைய சுப நேரம்
பிற்பகல் 4:38 முதல் 6:08 வரை. ராகு காலம் 12:08 முதல் 1:38 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் உற்சாகமான ஆர்வமுடன் செயலாற்றக்கூடிய ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்களை இலகுவாக செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிகமான பொருள் தேடி லாபம் சம்பாதிக்கக்கூடிய நாளாகும். வியாபாரத்தில் ஈடுபட்டோருக்கு அதிக லாபம் கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஏனைய துறைகளில் சம்பந்தப்பட்ட முயற்சியாளர்களுக்கு நிச்சயமாக இன்றைய நாள் ஒரு அனுகூலமான நாளாகும். கூட்டுத் தொழிலிலே அதிக முன்னேற்றம் காணப்படும். உற்றார் உறவினர் குடும்பம் அதிக மகிழ்ச்சியுடன் உங்களுடன் அரவணைத்து போவார்கள். நிச்சயமாக இன்றைய நாள் ஒரு சந்தோஷமான நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் நினைத்த காரியங்களை இலகுவாக செய்து முடிக்கலாம். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் உங்களுடைய இலக்கு இலகுவாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைகின்றது. இடபராசி அன்பர்களே, இனிய நாளாக மலர்ந்திருக்கின்றது இன்றைய நாள். உங்களுடைய கர்மங்கள் அனைத்தும் அனுகூலமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. சிக்கலின்றி, சிரமமின்றி, விரக்தி நிலையின்றி, தளர்வின்றி இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய முயற்சிகளை மேற்கொள்ளலாம். உடல்நிலையை சற்று கவனிக்க வேண்டும். நீங்கள் உடல்நிலையில் சிறு சிறு நோய் தாக்கங்கள் ஏற்படக்கூடிய வாய்ப்புகளும் பெறலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு அனுகூலமான நாளாகும். இன்றைய நாளிலே நீங்கள் எடுக்கின்ற முயற்சிகள் மிகவும் துரிதமாகவும் சிறப்பாகவும் நிறைவேறக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக அமைந்திருக்கின்றது. மிதுன ராசி அன்பர்களே, பொருள் தேடி நீங்கள் வேறு இடங்களுக்கு செல்லக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உங்களுடைய தொழில் முயற்சியில் நீங்கள் வேறு இடங்களுக்கு பிரயாணித்து அங்கு சென்று நின்று உங்களுடைய முயற்சியை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. இன்றைய நாள் உங்களுக்கு சிரமம் தரும், சிக்கல்கள் தரும் நாளாக இருந்தாலும் உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய எதிர்பார்ப்புகளும் இலகுவாக உங்களுக்கு அதிகமாக லாபம் ஈட்டி தரக்கூடியதாக அமையும். எண்ணிய கர்மங்களை இலகுவாக நடத்தி முடிப்பீர்கள். மங்களகரமான நிகழ்வுகள் உங்கள் இல்லத்தில் நடக்கக்கூடிய வாய்ப்புகள், உங்கள் குடும்பத்தாருக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய வாய்ப்புகளும் நிறைய உண்டாகும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாகும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் கடினமான உழைப்பாளியாக மாறக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக முயற்சி செய்ய வேண்டும். கடினமான தொழிற்பாடுகள் உண்டு. ஆனால் அதிக லாபம் உங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு நிறையவே உண்டு. உங்களுடைய காரியங்களை நீங்கள் சிரமப்பட்டு சிக்கல்பட்டு அதை நிறைவேற்றக்கூடிய வாய்ப்புகள் இருந்தாலும் இறுதியில் அவை நல்லவையாகவே முடிந்து உங்களுடைய மனம் பூரண திருப்தியாக அமையக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. அதனை கருத்தில் கொண்டு இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளை நீங்கள் தொடருங்கள். சிம்மராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே மிக நிதானமாகவும் கவனமாகவும் நீங்கள் நடந்து கொண்டு வேண்டியதாக உள்ளது. ஏனெனில் எதிர்ப்புகள், பகை, விமர்சனங்கள் உங்களுடைய மனதை சோர்வடிக்கக்கூடிய மாதிரியாக வரலாம். உங்களுடைய முயற்சியில் நீங்கள் தளர்ந்து போகக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகள் முன்னேற வேண்டுமானால் நீங்கள் சகிப்புத்தன்மையுடன் உங்களுடைய கர்மங்களை ஆற்ற வேண்டும். அவை உங்களுக்கு அதிக லாபம் ஈட்டி தரக்கூடியதாக இருக்கும். உங்களுடைய கையிலே அதிகமாக பணப்புழக்கம் ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதிக செலவுகளுக்கும் சந்தர்ப்பங்கள் உண்டு. வீணான செலவுகளை மட்டுப்படுத்தி உங்களுடைய வாழ்க்கையின் முன்னேற்றத்திற்காக நீங்கள் எண்ணி துணிந்து உங்களுடைய கர்மங்களை ஆற்றுங்கள். இன்றைய நாள் ஒரு தன்னிறைவு கண்ட நாளாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் சாதிக்கக்கூடியதாக உங்களுடைய கர்மங்கள் இருக்கும். உங்களுடைய முயற்சிகள் அனைத்தும் வெற்றிகரமாக அமையக்கூடியதாக இருக்கும். ஆகவே இன்றைய நாள் ஒரு அற்புதமான நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. உங்களுடைய தொழில் முயற்சிகள், உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் பூரணமாக நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் உங்களுடைய கர்மங்களை நிறைவேற்றியே தீர்வீர்கள். அதில் எந்தவிதமான ஐயப்பாடும் இல்லை.
துளாராசி அன்பர்களே, புது புது முயற்சிகளை நீங்கள் செயலாக்க விரும்புவீர்கள். உங்களுடைய விருப்பங்கள் நிறைவேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் உங்களுடைய லாபங்கள் ஓரளவு மட்டுப்படுத்தப்பட்ட அளவிலேயே இருக்கும். இருந்தாலும் உங்களுடைய முயற்சிகள் நீங்கள் முன்னேறி உங்களுடைய முயற்சிகளை திட்டமிட்டவாறு நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருந்தாலும் உங்களுக்கு அதிக லாபம் இல்லை என்ற ஒரு மனக்குறை ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே அதை சகிப்புத்தன்மையோடு மீண்டும் நாளை அதை முயற்சியை செய்து அதிக லாபம் ஈட்டலாம் என்பதை மனதில் கொண்டு உங்களுடைய முயற்சியை நீங்கள் மேற்கொள்ளுங்கள். விருச்சிக ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு சிறிது மன கிளேசத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே மனம் தளர்ந்து விடாதீர்கள். உங்களுடைய முயற்சியிலே நீங்கள் தொடர்ந்து முன்னேறுங்கள், முயற்சி பண்ணுங்கள். நிச்சயமாக உங்களுடைய இலக்கை நீங்கள் அடையக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல்கள், சிரமங்கள், அலைச்சல்கள் கூடிய நாளாக இருந்தாலும் கூட உங்களுடைய முயற்சி வெற்றிகரமாக நீங்கள் செய்து முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் மலர்ந்திருக்கின்றது. தனுராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சிகளுக்கு நிறைய முட்டுக்கட்டைகள் ஏற்படும். அதை செய்து முடிக்க முடியாமல் நீங்கள் திணறக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். நல்ல நண்பர்களும் உங்களை விட்டு விலகி போகக்கூடிய வாய்ப்புள்ள நாளாக இன்றைய நாள் அமைந்திருக்கின்றது. ஆகவே அதனை மனதில் கொண்டு எல்லோரையும் அரவணைத்து அன்புடன் நடத்தி இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சியை நீங்கள் ஈடேற்ற பார்க்க வேண்டும். அதிக சிக்கல் தோன்றினாலும் கூட நீங்கள் மனந்தளர மாட்டீர்கள். வெற்றிகரமாக உங்களுடைய முயற்சியை நடத்தி முடிக்கக்கூடிய வாய்ப்புள்ளவர். ஆகவே உங்களுடைய முயற்சி நிச்சயம் நிறைவேறும். ஆனால் அனுசரணையும் அன்பும் கண்டிப்பாக உங்களுக்கு வேண்டும். அமைதியாகவும் நிதானமாகவும் நடந்து கொள்ளுங்கள். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு நல்ல செய்திகள் வந்தடையக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. பிறரால் உதவிகள் கிடைக்கக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நீங்கள் இதுவரை தடைப்பட்டு நின்ற நல்ல கர்மங்கள் எல்லாம் நிறைவேறக்கூடிய மாதிரியான திட்டங்கள் இன்றைய நாளிலே உங்களுக்கு ஒரு நல்ல செய்தியாக வந்தடையும். உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறக்கூடிய வாய்ப்பும் உண்டாகும். உங்களுடைய முயற்சிகள் அமோக வெற்றி பெறக்கூடிய சந்தர்ப்பங்கள் இன்றைய நாளிலே உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிகவும் நிதானமாகவும் நேர்மையாகவும் உள்ள மனம் உள்ளவர் நீங்கள். ஆகவே உங்களுடைய முயற்சி வீண் போகாது. நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்யுங்கள். இன்றைய நாள் உங்களுக்கு பரிபூர்ண வெற்றியை தரக்கூடிய நாளாக அமையும். கும்பராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே நீங்கள் பிரயாண வசதி உங்களுக்கு ஏற்படக்கூடிய வாய்ப்பு உண்டு. வேறு இடத்தில் சென்று உங்களுடைய தொழில் முயற்சியை நீங்கள் ஈடுபடக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே அந்த வாய்ப்பை நீங்கள் தவறவிடாமல் உற்சாகத்துடன் உறுதியாக நின்று உங்களுடைய முயற்சியை நீங்கள் நிறைவேற்றுங்கள். நிச்சயமாக உங்களுடைய எண்ணங்கள் ஈடேறும். ஆனால் சிரமம், சிக்கல், அபகீர்த்தி ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆனால் அவைகளை கணக்கில் எடுக்காதீர்கள். அவைகளை தவிர்த்து விட்டு நீங்கள் உங்களுடைய முயற்சியிலே கண்ணாக இருந்து அதனை நிறைவேற்ற வேண்டும் என்ற ஒரு விடாப்பிடியான குணத்தை ஏற்படுத்தி இன்றைய முயற்சியை நீங்கள் தொடருங்கள். நிச்சயமாக உங்களுக்கு அதிக லாபத்தோடு மன திருப்தியையும் தரக்கூடிய நாளாக இன்றைய நாள் அமையும். மீனராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய கர்மங்கள் அனுகூலமாக முடியும். உங்களுடைய எண்ணங்கள் நீங்கள் என்ன நினைக்கின்றீர்களோ அவை இலகுவாக நடந்தேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டாகும். ஆகவே இன்றைய நாளிலே உங்களுடைய காரியங்கள் அனுகூலமாக முடியும். நீங்கள் நிறைய சம்பாதிப்பீர்கள், பிறருக்கு உதவுவீர்கள், அதனால் பிறருடைய அன்பை பெறுவீர்கள். ஆகவே இன்றைய நாள் ஒரு குதூகலமான, கொண்டாட்டமான, ஒரு தன்னிறைவு கொண்ட மகிழ்ச்சியான நாளாக உங்களுக்கு மலர்ந்திருக்கின்றது. நேயர்களே, இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம்.
பகுதியாகிய நாளிதழ்கள் ஒரு பார்வை பகுதியோடு இணைந்திருக்கின்றோம். இன்றைய நாளில் எங்களுடைய கரங்களுக்கு கிடைத்திருக்கின்றன தினக்குரல் மற்றும் வலம்புரி ஆகிய பத்திரிகைகள் கிடைத்திருக்கின்றன. அந்த வகையில் 2 பத்திரிகைகளுடைய செய்திகளை நாங்கள் பார்க்க இருக்கின்றோம். பொதுவாக 2 பத்திரிகைகளிலும் இன்றைய நாளில் இருக்கின்ற செய்திகளை பார்க்கின்ற பொழுது அதாவது வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகள், அதே போல கொரோனா தொடர்பான செய்திகள் என பலதரப்பட்ட செய்திகள் இருக்கிறது. அதோடு சேர்ந்து மாவீரர் நாள் வருகிற நாட்களில் இடம்பெற இருப்பதனால் அது தொடர்பான செய்திகளும் இடம்பெற்றிருப்பதை காணலாம். அந்த வகையில் செய்திகளை பார்க்கின்ற பொழுது தினக்குரல் பத்திரிகையில் சவால்களில் இருந்து மீள்வதே இலக்கு என்கின்ற தலைப்பில் அமைந்த செய்தி தினக்குரல் பத்திரிகையினுடைய தலைப்புச் செய்தியாக வந்திருக்கின்றது. அந்த செய்தியை விரிவாக பார்க்கலாம். கோவிட்-19 ஆட்கொல்லி வைரஸ் தொற்றினால் முன்னொரு போதும் இல்லாத வகையில் அதிகரித்து செல்லும் பாரிய சுகாதார நெருக்கடி, பெருந்தொகை கடன் சுமை போன்ற சவால்களை எதிர்கொண்டிருக்கும் நிலையில் அதிலிருந்து மீண்டெழுந்து வருவதை இலக்காக கொண்டு ஸ்ரீலங்கா பொதுஜன பெரமுன அரசாங்கத்தின் 2021ஆம் ஆண்டுக்கான வரவு செலவு திட்டத்தை நிதியமைச்சரான பிரதமர் மஹிந்த ராஜபக்ச நேற்று செவ்வாய்க்கிழமை பாராளுமன்றத்தில் சமர்ப்பித்தார். தொழில்துறை மயமாக்கல், விவசாயத்துறை மேம்பாடு, புதிய தொழில்நுட்பத்தை பயன்படுத்தி சேவைகளை விரிவுபடுத்தல் போன்ற அம்சங்கள் வரவு செலவு திட்ட முன்மொழிவுகளின் முக்கிய அம்சங்களாக காணப்படுகின்றன. ஜனாதிபதி கோத்தாபாய ராஜபக்சவின் சுபிட்சத்துக்கான தொலைநோக்கு மூலோபாயத்தை இந்த பட்ஜெட் வலுப்படுத்தும் என்றும் கூறியுள்ள பிரதமர், கொரோனா வைரஸ் போரில் வெற்றி பெறவும், கல்வியை மேம்படுத்தவும், சுகாதார சேவையை வலுப்படுத்தவும் வேண்டியிருப்பதாகவும் குறிப்பிட்டுள்ளார். வரவு செலவு திட்ட பற்றாக்குறையை மொத்த உள்நாட்டு உற்பத்தியில் 4% அடுத்த 4 ஆண்டுகளில் அரசாங்க கடனை 75% குறைக்க விரும்புவதாக அவர் கடந்த வாரம் கூறியிருந்தார். 2021ஆம் ஆண்டு வரவு செலவு திட்டம் 2019ஆம் ஆண்டு வரி குறைப்பு மற்றும் தொற்று நோயால் அரச வருமானங்கள் பலவீனமடைந்துள்ள நிலையில் சமர்ப்பிக்கப்பட்டுள்ளது. அத்துடன் சர்வதேச மதிப்பீட்டு நிறுவனங்கள் இலங்கையின் கடன் அதிகரிப்பு மற்றும் பொருளாதார நிலைமை தொடர்பாக தாழ்ந்த மட்டத்தில் மதிப்பீடு செய்துள்ளன. இந்த ஆண்டு மார்ச் மாதம் ஏப்ரல் மாதங்களில் பணம் அச்சிடுவதால் ரூபாயின் பெறுமதி பெருமளவில் வீழ்ச்சி அடைந்தால் இலங்கையின் கடன் 2020ஆம் ஆண்டின் பிச் அண்ட் ஸ்டாண்டர்ட் யுஎஸ் நிறுவனத்தால் பிக்கு தரமிறக்கப்பட்டிருந்தது. இதேவேளை தோட்ட தொழிலாளர்களின் சம்பளத்தை ஒரு நாளைக்கு 1000 ரூபாவாக உயர்த்தாத பெருந்தோட்ட நிறுவனங்களின் தனியார் மயமாக்கல் ஒப்பந்தங்களை அரசாங்கம் மாற்ற உள்ளதாகவும் பிரதமரால் அறிவிக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தியை தொடர்வதை காணலாம். அந்த வகையில் 2021ஆம் ஆண்டு ஜனவரி முதல் தோட்ட தொழிலாளர்களுக்கு சட்ட ரீதியாக 1000 ரூபாய் நாளாந்த வேதனம் என்கின்ற தலைப்பிலும் அந்த செய்தியினுடைய உபதலைப்பிடப்பெற்ற செய்தியாக அந்த செய்தியை இப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்து இன்னும் ஒரு செய்தியை பார்க்கலாம். கொரோனா தொடர்பான செய்தியாக இருக்கின்றது. 785 பேருக்கு போலீசாருக்கு கொரோனா தொற்று என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கிறது. கொரோனா தொற்றுக்குள்ளான போலீஸ் உத்தியோகத்தர்களின் எண்ணிக்கை 785ஆக உயர்வடைந்துள்ளது என போலீஸ் தலைமையகம் தெரிவிக்கின்றது. அதே சமயம் 191 போலீஸ் விசேட அதிரடிப்படை உத்தியோகத்தர்களுக்கு கொரோனா தொற்றினால் பாதிக்கப்பட்டுள்ளனர். தனிமைப்படுத்தல் நிலையங்களில் உள்ள போலீஸ் உத்தியோகத்தர்களிலேயே அதிகமானவர்கள் கொரோனா தொற்றுக்குள்ளாகியுள்ளார்கள் என்பது பதிவாகியுள்ளதாக போலீஸ் தலைமையகம் மேலும் தெரிவிக்கின்றது என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி இருக்கின்றது. அதே நேரம் அரசின் பட்ஜெட்டில் கணக்கு குழப்பம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. 2021ஆம் ஆண்டுக்கான அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் காணப்படும் கணக்கு தரவுகளில் குழப்ப நிலைகள் காணப்படுவதாக எதிர்க்கட்சி பாராளுமன்ற உறுப்பினர் கபீர் ஹசீம் தெரிவித்துள்ளார். வரவு செலவு திட்டம் தொடர்பாக கருத்து கூறும்போது அவர் இதனை தெரிவித்தார். இதன்போது அவர் மேலும் தெரிவிக்கையில், அரசாங்கத்தினால் சமர்ப்பிக்கப்பட்டுள்ள வரவு செலவு திட்டத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள கணக்கு விவரங்கள் குழப்பங்கள் உள்ளன. ஏற்கனவே சமர்ப்பிக்கப்பட்டுள்ள தரவுகளில் குறிப்பிடப்பட்டுள்ள நிதி ஒதுக்கீடுகள் தொடர்பாக கணக்குகளிலும் பிரதமரால் குறிப்பிடப்பட்ட கணக்குகளிலும் குழப்பங்கள் உள்ளன. அதாவது ஆரம்பத்தில் 19,060 பில்லியன் ரூபாய் என குறிப்பிடப்பட்டுள்ள நிலையில் பிரதமர் குறிப்பிட்டவற்றில் 20,029 பில்லியன் என குறிப்பிடப்பட்டுள்ளது. இது தொடர்பாக நாங்கள் ஆராய்ந்து வருகின்றோம். ஏன் இவ்வாறு தரவுகளில் மாற்றம் உள்ளன என்று புரியவில்லை என்று சொல்லி அந்த செய்தி தொடர்கின்றது 2ஆம் பக்கத்தில். அதேபோல நேற்று மட்டும் 5 கொரோனா மரணங்கள், பலியானோர் எண்ணிக்கை 66 என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி இருக்கிறது தினக்குரல் பத்திரிகையில். நாட்டில் மேலும் 5 பேர் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம் உறுதிப்படுத்தியுள்ளார். அதன்படி நாட்டில் கொரோனா தொற்றுக்குள்ளாகி உயிரிழந்துள்ள எண்ணிக்கை 66ஆக அதிகரித்துள்ளது. கொழும்பு 10 பிரதேசத்தைச் சேர்ந்த 65 வயதுடைய ஆணொருவரும், ரத்மலானை பிரதேசத்தை சேர்ந்த 69 வயதுடைய பெண்ணொருவரும், கிருளப்பனை பிரதேசத்தை சேர்ந்த 71 வயதுடைய பெண்ணொருவரும், கொழும்பு 2 பிரதேசத்தைச் சேர்ந்த 81 வயதுடைய பெண்ணொருவரும் மற்றும் தெமட்டகொட பிரதேசத்தை சேர்ந்த 82 வயதுடைய ஆண் ஒருவரும் இவ்வாறு உயிரிழந்துள்ளனர் என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல நேற்று 398 பேருக்கு கொரோனா தொற்று என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கிறது. இலங்கையில் நேற்று 398 பேருக்கு கொரோனா தொற்று உறுதிப்படுத்தப்பட்டுள்ளது. குறித்த அனைவரும் பேலியகொடை நோயாளர்கள் உடன் நெருங்கி பழகியவர்கள் என ராணுவ தளபதி லெப்டினன்ட் ஜெனரல் சவேந்திர சில்வா தெரிவித்துள்ளார். அதன்படி நேற்று மட்டும் 398 கொரோனா நோயாளர்கள் நாட்டில் இனங்காணப்பட்டுள்ளனர்.
இதற்கமைய மினுவங்கொடை மற்றும் பேலியகொடை கொத்தணியில் கோவிட் தொற்றுக்கு உள்ளானவர்களின் எண்ணிக்கை 14,568 அதிகரித்துள்ளது என்று சொல்லி அந்த செய்தியும் நிறைவடைகின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்ற முன்பக்க செய்திகள் இவைகளாக அமைந்திருக்கின்றது. தொடர்ந்து தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகளை நாங்கள் பார்க்கலாம். அதற்கு முன்பாக வலம்புரி பத்திரிகையினுடைய பிரதான செய்திகளை பார்க்கலாம். செய்திகளோடு வனோஜிகா. வலம்புரி மற்றும் தினக்குரல் பத்திரிகைகள் இன்று எமது கைகளில் கிடைக்கப்பட்டிருக்கின்றன. அந்த வகையில் நம் வலம்புரி பத்திரிகையின் செய்தியினுடைய பார்த்தோமானால் சமூகத்தை பாதுகாப்பதே ராஜபக்ஷ அரசின் முதன்மை பொறுப்பு என்றவாறு தலைப்பிடப்பட்ட செய்தியானது காணப்படுகின்றது. தொடர்ந்து பார்ப்போமானால் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பிப்பது பிரதமர் மகிந்த சபையில் உரை என்றவாறு காணப்படுகின்றது. விவசாய மீன்பிடி கால்நடை வளர்ப்பு துறைகளின் வருமான வரி 5 வருடங்களுக்கு நீக்கம், மதுபானம் மற்றும் சிகரெட்டுகளுக்கு விசேட பொருள் வரி, மஞ்சள் இஞ்சி இறக்குமதி செய்வது முற்றிலும் தடை, கோட்டல் வியாபார ஸ்ரீ வியாபார நிலையங்களுக்கு காப்பீட்டு திட்டம், சமுர்த்தி பயனாளிகளுக்கு 7% வட்டிக்கு புதிய கடன் திட்டம், அரச ஊழியர்கள் வெளிநாட்டு பயணங்களை மேற்கொள்ளும் நேரங்களில் 2 வருட விடுமுறை வழங்க தீர்மானம் என்றவாறு அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. 2021 ஆண்டிற்கான நிதி ஆண்டிற்கான 75வது வரவு செலவு திட்ட உரையை நிதியமைச்சர் என்ற வகையில் பிரதமர் மகிந்த ராஜபக்ஷ நேற்று செவ்வாய்க்கிழமை பிற்பகல் 1:40 மணியளவில் சமர்ப்பித்து உரையாற்றினார். 2021 ஆண்டுக்கான அரசு செலவினங்கள் 2678 பில்லியன் ரூபாய் ஒதுக்கீடு செய்தல் மற்றும் 2900 பில்லியன் ரூபாய் கடன் பெறல் ஆகிய இரு விடயங்களுக்கான நிதி ஒதுக்கீட்டு சட்டம் மூலம் சமர்ப்பிக்கப்பட்டது. ஜனாதிபதி பிரதமர் ஆகியோரின் விசேட செலவினங்களுக்காக ஒதுக்கீடாக 1960 கோடியே 33 லட்சம் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. புத்த சாசன சமயம் மற்றும் கலாச்சார அமைச்சிற்கு 694 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. பௌத்த சமய கலாச்சார அலுவலர்கள் தொடர்பான அமைச்சிற்கு 360 கோடியே 60 லட்சம் ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. முஸ்லிம் சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்துக்கு 19 கோடியே 60 லட்சம் ரூபாயும், கிறிஸ்தவ சமய அலுவலர்கள் திணைக்களத்துக்கு 27 கோடியே 90 லட்சம் ரூபாயும், இந்து சமய பண்பாட்டு அலுவலர்கள் திணைக்களத்துக்கு 31 கோடியே 80 லட்சம் ரூபாவும் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. பிரதமரின் நிதி அமைச்சிற்கு 15,760 கோடியே 37 லட்சத்து 15,000 ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. நிதி மூலதன சந்தை மற்றும் அரச தொழில் முயற்சிகள் மறுசீரமைப்பு ராஜாங்க அமைச்சிற்கு 3,299 கோடியே 31 லட்சத்து 75,000 ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ஷவின் கீழ் இயங்கும் பாதுகாப்பு அமைச்சிற்கு 35,515 கோடியே 92 லட்சத்து 50,000 ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது. பாதுகாப்பு ராஜாங்க அமைச்சிற்கு 2,520 கோடியே 45 லட்சத்து 50,000 ரூபாய் ஒதுக்கிடப்பட்டுள்ளது என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. தொடர்ந்தும் பார்ப்போமானால் கொரோனாவால் நேற்றும் 5 பேர் மரணம், உயிரிழப்பு 66 உயர்வு, 18,000 கடந்த தொற்றாளர்கள் என்றவாறு செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. தொடர்ந்து பார்த்தால் நாட்டில் கொரோனா தொற்றால் நேற்றும் 5 பேர் உயிரிழந்துள்ளனர் என்று சுகாதார அமைச்சின் தொற்று நோயல் பிரிவு வெளியிட்டுள்ள அறிக்கையில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இதன் மூலம் நாட்டில் கோவிட்-19 நோயால் உயிரிழந்தோரின் எண்ணிக்கை 66 அதிகரித்துள்ளது. அத்துடன் நேற்று செவ்வாய்க்கிழமை 401 பேருக்கு கொரோனா தொற்று உள்ளமை உறுதி செய்யப்பட்டுள்ளது. நாட்டில் ஜனவரி மாதம் முதல் நேற்று வரை 18,075 பேர் கொரோனா வைரஸ் தொற்றால் பாதிக்கப்பட்டுள்ளார்கள் என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. தொடர்ந்தும் பார்த்தோமானால் மாவீரர் நாளை அனுஷ்டிக்க இடையூறு விளைவிக்க கூடாது, ஜாழ் மேல் நீதிமன்றத்தில் மாவீரர் தாய் மனு என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. மாவீரர் தினத்தில் உயிரிழந்த தமது உறவுகளுக்கு அஞ்சலி செலுத்துவதை தடை செய்யக்கூடாது என போலீசார் சுகாதாரத்துறையினருக்கு எழுத்தாணை கட்டளை வழங்குமாறு கோரி ஜாழ் மேல் நீதிமன்ற வழக்கு கோரப்பட்டுள்ளது. விடுதலை புலிகளின் போராளிகளின் தாயான கேப்டன் பண்டிதர் சின்னத்துறை ரவீந்திரன் அவர்களின் தாயாரான கம்பர்மலையை சேர்ந்த சின்னத்துறை மகேஸ்வரி சார்பில் சட்டத்தரணி வி மணிவண்ணன் இந்த வழக்கை நேற்று தாக்கல் செய்தார். உயிரிழந்த உறவுகளுக்கு அஞ்சலிப்பதை தனிமைப்படுத்தல் சட்டங்கள் மற்றும் பயங்கரவாத தடை சட்டங்களின் மூலம் தடை செய்யக்கூடாது எனவும் போலீசார் சுகாதாரத்துறையினருக்கு எழுத்தாணை கட்டளை வழங்குமாறு மனு தரப்பில் கோரப்பட்டுள்ளது. வடக்கு மாகாண பிரதி போலீஸ் மாதிபர், வடக்கு மாகாண சுகாதார சேவைகள் பணிப்பாளர் ஆகியோருக்கு இந்த கட்டளையை வழங்குமாறு கோரப்பட்டுள்ளது. இந்த வழக்கு எதிர்வரும் 20ஆம் தேதி விசாரணைக்கு எடுத்துக்கொள்ளப்பட உள்ளதாகவும் என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது.
தொடர்ந்தும் ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல், முல்லையில் 180 ஏக்கர் காடழிப்பு அம்பலமாகியது என்றவாறு தலைப்பிடப்பட்ட செய்தியானது காணப்படுகின்றது. முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் 2 தாக்கப்பட்டதன் எதிரொலியாக முல்லை நாகஞ்சோலை பகுதியில் 180 ஏக்கர் காடு அழிப்பு அம்பலமாகியுள்ளது. முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர்களான சனமுகம் தவசீலன், கணபதி பிள்ளை குமணன் ஆகிய 2 மீது மரக்கடத்தல்காரர்களால் மேற்கொள்ளப்பட்ட தாக்குதலின் பின்னணியில் நீதிமன்ற உத்தரவின் பேரில் முல்லைத்தீவு போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் முள்ளியவளை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட ஊடகவியலாளர்கள் தேக்கு மரங்களை சட்டவிரோதமாக வெட்டப்படுவதாக சுட்டிக்காட்டப்பட்ட வனப்பகுதிகளில் உள்ளடங்கலாக நாகஞ்சோலை வனப்பகுதியில் 180 ஏக்கர் அரச காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றத்தில் நேற்று தெரிவித்துள்ளார்கள். சட்டவிரோத காடழிப்பு தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற ஊடகவியலாளர்கள் தாக்கப்பட்டதை தொடர்பிலான வழக்கு விசாரணை நேற்று முல்லைத்தீவு மாவட்ட நீதிமன்றத்தில் விசாரணைக்கு எடுத்துக் கொள்ளப்பட்டது என்றவாறு அந்த செய்தியானது தொடர்ந்து செல்கின்றது. வலம்புரி பத்திரிகைக்குரிய செய்திகளை பார்ப்பதற்கு முன்பதாக தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையுடன் செய்திகளுடன் தினேஷ். தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது தொடர்ந்து முற்பக்க செய்திகள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அந்த வகையில் கொழும்பு மாநகர சபை பகுதிகளில் சமூக தொற்றா, அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கம் கேள்வி என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி உட்பக்கத்தில் இடம்பெற்றிருக்கின்றது. முழு நாடு என்ற ரீதியில் கொரோனா தொற்று சமூக பரவலை அடையவில்லை என்றாலும் கொழும்பில் கொரோனா தொற்று சமூக பரவலை அடைந்துள்ளதா என்பதை தொற்று நோயியல் பிரிவு தெளிவுபடுத்த வேண்டும் என அரசாங்க மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் விசேட உறுப்பினர் வைத்தியர் கரித அலுத்கே கோரிக்கை விடுத்துள்ளார். கொழும்பில் கொரோனா தொற்று பரவல் குறித்து ஊடகங்களுக்கு கருத்து தெரிவிக்கும் போதே அவர் இந்த கோரிக்கையை விடுத்துள்ளார். இது குறித்து அவர் மேலும் தெரிவிக்கையில், கொழும்பின் கொரோனா தொற்று நிலைமை மற்றும் பரவல் குறித்து கொழும்பு மாநகர சபை மேயர் மற்றும் சுகாதார அமைச்சின் பிரதி பணிப்பாளர் நாயகம் ஆகியோர் தெரிவித்த கருத்துக்களுக்கு அமைய கொழும்பு மிக அதிக ஆபத்தான பகுதியாக மாறியுள்ளதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. அதேபோன்று கொரோனா தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற எண்ணிக்கைக்கு அமைய கொழும்பிலே அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்றன. குறிப்பாக மேல் மாகாணத்தில் அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்படுகின்ற போதிலும் அதிலும் அதிகமானோர் கொழும்பு மற்றும் கொழும்பு மாநகர சபைக்குட்பட்ட பகுதியிலேயே அடையாளம் காணப்படுகின்றனர். நேற்று முன்தினம் அடையாளம் காணப்பட்ட தொற்றாளர்கள் 10 மாவட்டங்களில் இருந்து அடையாளம் காணப்பட்டுள்ள போதிலும் கொழும்பு, கம்பா, களுத்துறை மாவட்டங்களில் அதிக தொற்றாளர்கள் அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதிலும் அதிகமான தொற்றாளர்கள் கொழும்பு மாநகர சபைக்கு உட்பட்ட பகுதிகளிலேயே அடையாளம் காணப்பட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் கொழும்பிலேயே அதிக ஆபத்தை ஏற்படுத்தி இருக்கின்றது என்பதை தெளிவாக புரிந்து கொள்ள முடிகின்றது. ஆகவே கொழும்பின் நிலைமை குறித்து அதிக அவதானம் செலுத்த வேண்டியுள்ளது. குறிப்பாக நாடு என்ற ரீதியில் கொரோனா தொற்று சமூக பரவலை அடையவில்லை என்றாலும் கொழும்பில் சமூக தொற்று ஏற்பட்டுள்ளதா என்பதை தொற்று நோயியல் பிரிவினர் தெளிவுபடுத்த வேண்டும். எச்சரிக்கையை கண்டறிந்தாலே பதில்கள் கிடைக்கும். ஆகவே கொழும்பில் சமூக பரவலை அடைந்து விட்டதா என்ற கேள்விக்கான பதிலை நாங்கள் தொற்று நோயியல் பிரிவினரிடமிருந்து எதிர்பார்க்கின்றோம் என்றவாறு அந்த அவருடைய வேண்டுகோள், அவருடைய கோரிக்கை அமைந்ததாக அந்த செய்தி தொடர்ந்திருக்கின்றது. அதேபோல கொரோனாவால் இறக்கும் முஸ்லிம்களின் உடல்கள் தலைமன்னாரில் அடக்கம் செய்யப்படுமா, அரசாங்கம் ஆலோசிக்கிறது என்கின்ற ஒரு தலைப்பிலான செய்தி இருக்கின்றது. கொரோனா காரணமாக இறக்கும் முஸ்லிம்களின் உடல்களை அடக்கம் செய்ய தலைமன்னார் பொருத்தமான இடம் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளதாக தெரிய வருகிறது. கொரோனா வைரஸ் தொற்றால் இறக்கும் நபர்கள் சம்பந்தமாக முன்வைக்கப்பட்டுள்ள நிலைப்பாடுகளை ஆராய்ந்த போது உடல்களை அடக்கம் செய்ய பொருத்தமான இடம் என தலைமன்னார் பரிந்துரைக்கப்பட்டுள்ளதாக அரசாங்கத்தின் தகவல்கள் தெரிவிக்கின்றன. கொரோனா வைரஸ் தொற்றால் இறக்கும் முஸ்லிம்களின் உடல்களை தகனம் செய்யாது அடக்கம் செய்ய இடமளிக்குமாறு முஸ்லிம் மத தலைவர்கள் முன்வைத்துள்ள யோசனை தொடர்பாக கடந்த அமைச்சரவை கூட்டத்தில் கவனம் செலுத்தப்பட்டுள்ளது. கொரோனா வைரஸ் காரணமாக இறக்கும் முஸ்லிம்களின் உடல்களை கொழும்புக்கு அருகில் உள்ள முஸ்லிம் மையவாடிகளில் அடக்கம் செய்யலாம் என யோசனை முன்வைக்கப்பட்டுள்ளது. எனினும் அமைச்சரவையில் உள்ள பெரும்பாலானவர்கள் அதற்கு எதிர்ப்பை முன்வைத்துள்ளதாக கூறப்படுகிறது என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைகின்றது. அதேபோல கொரோனா பிரேத உரைகளை உற்பத்தி செய்ய தீர்மானம் என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி. இலங்கையில் உள்ள வைத்தியசாலைகளில் கொரோனா நோய் தொற்று காரணமாக உயிரிழந்த உடல்களை அகற்றுவதற்காக பயன்படுத்தப்படும் உரைகளை உற்பத்தி செய்வதற்கு சுகாதார அமைச்சு தீர்மானித்துள்ளது. உள்நாட்டில் உரைகளை உற்பத்தி செய்வது செலவு குறைந்ததாக காணப்படுவதுடன் ஒரு உரையின் உற்பத்தி செலவு 450 ரூபாயாக காணப்படுகிறது. ஏற்கனவே உலக சுகாதார ஸ்தாபனத்தினால் அன்பளிப்பாக வழங்கப்பட்ட உடல்களை அகற்றுவதற்கான பயன்படுத்தப்படும் உரைகள் கையிருப்பில் இருந்த நிலையில் அவை உயிர்த்த ஞாயிறு குண்டு தாக்குதலினால் பலியானவர்களின் உடல்களை அப்புறப்படுத்துவதற்கு பயன்படுத்தப்பட்டது. தற்போது உலகம் முழுவதும் குறித்த உரைகளுக்கான தேவை ஏற்பட்டுள்ளதால் இலங்கைக்கு தேவையான உரைகளை பெற்றுக்கொள்வது சிரமமானதாகும். எனவே நாட்டின் முக்கிய மருத்துவமனைகளில் உடல் பைகளை உள்நாட்டிலேயே உற்பத்தி செய்வதற்கு தீர்மானிக்கப்பட்டுள்ளதாக சுகாதார சேவைகள் பணிப்பாளர் நாயகம்
டாக்டர் அசேல குணவர்தன தெரிவித்துள்ளார் என்று சொல்லி அந்த செய்தி நிறைவடைகின்றது. அதே போல தினக்குரல் பத்திரிகையினுடைய உட்பக்கத்தில் இன்னும் ஒரு செய்தி, ஊடகவியலாளர்கள் மீதான தாக்குதல், சந்தேக நபர்களுக்கு நிபந்தனை பிணை என்கின்ற தலைப்பில் அந்த செய்தி. முல்லைத்தீவு மாவட்டத்தில் சட்டவிரோத காட்டளிப்பு தொடர்பில் செய்தி சேகரிக்க சென்ற முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர்கள் மீது மரக்கடத்தல்காரர்களால் தாக்குதல் நடத்தப்பட்ட சம்பவம் தொடர்பான வழக்கின் 3 சந்தேக நபர்களுக்கும் கடும் நிபந்தனையில் பிணையில் விடுவிக்குமாறு நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. குறித்த வழக்கின் 1ஆம் 2ஆம் சந்தேக நபர்கள் ஏற்கனவே பிணையில் விடுவிக்கப்பட்டுள்ள நிலையில் சம்பவம் தொடர்பிலான வழக்கு விசாரணைகள் நேற்று முல்லைத்தீவு மாவட்டத்தில் நீதிமன்றில் நீதிபதி எஸ் லெனின்குமார் முன்னிலையில் எடுத்துக் கொள்ளப்பட்டது. இதன்போது விளக்கமறியலில் வைக்கப்பட்ட 3 சந்தேக நபர்களுக்கும் கடும் நிபந்தனையில் தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்குமாறு உத்தரவிடப்பட்டுள்ளது. பாதிக்கப்பட்ட ஊடகவியலாளர்கள் சார்பில் சட்டத்தரணி எஸ் தனஞ்சியன், பார்த்திபன், சி துஷ்யந்தி உள்ளிட்ட சட்டவாளர்கள் முன்னிலையாகி இருந்தனர். இந்த வேளையில் அவர்களுக்கான இந்த பிணை வழங்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக வழக்கின் 3ஆம் 4ஆம் 5ஆம் சந்தேக நபர்களுக்கு தலா 2 லட்சம் ரூபாய் பெறுமதியான 2 சரீர பிணையில் விடுவிக்கும் மாதத்தின் இறுதி வெள்ளிக்கிழமைகளில் நீதிமன்றத்தில் ஒப்பமிடுமாறும் பணித்துள்ளதோடு வழக்கு தொடர்னர் சாட்சியாளர்களுக்கான எந்த அச்சுறுத்தல் செயற்பாடுகளிலும் ஈடுபடக்கூடாது என எச்சரிக்கையும் செய்து விடுவித்திருந்தார். தொடர்ச்சியாக இந்த வழக்கு விசாரணையின் மேற்கொள்வதற்கு போலீசாரும் வனவள திணைக்களத்தினரும் சரியான விதத்தில் விசாரணை மேற்கொள்ள வேண்டும் என்று மன்று கட்டளை பிறப்பித்துள்ளதுடன் இந்த வழக்கு விசாரணை அடுத்த வருடம் பிப்ரவரி மாதம் 2ஆம் தேதிக்கு ஒத்திவைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஏனைய செய்திகளை பார்க்கின்ற பொழுது, வன்னி விளாங்குளத்தில் குவிந்த படையினரும் போலீசாரும், வீதியால் செல்வோரை விசாரிக்கும் நடவடிக்கையில் போலீசார் என்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கின்றது. வன்னி விளாங்குளம் மாவீரர் துயிலும் இல்லம் சிரமதான பணி மூலம் துப்புரவு செய்யப்பட்டுள்ளது. நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன் பொதுமக்களுடன் இணைந்து திங்கட்கிழமை துயிலும் இல்ல துப்புரவு பணியில் ஈடுபட்டார். இதன்போது வன்னி விளாங்குளம் வீதியில் முற்றுமுழுதாக போலீசார் மற்றும் படையினர் குவிக்கப்பட்டுள்ளதுடன் வீதியால் செல்பவர்களை விசாரிக்கும் நடவடிக்கையில் போலீசார் ஈடுபட்டுள்ளார்கள். நேற்று முன்தினம் பிற்பகல் 1 மணி வரை நடைபெற்ற சிரமதான பணியின் போது பொது சுகாதார விதிமுறைகளை பின்பற்றி சிரமதானத்தில் ஈடுபட்டாலும் சிரமதானம் முடியும் வரை வீதியில் படையினர் போலீசார் மக்களை அச்சுறுத்தும் வகையில் ஒளிப்படம் எடுத்து கண்காணிக்கும் நடவடிக்கையில் ஈடுபட்டனர். இதன்போது ஊடகங்களுக்கு கருத்து தெரிவித்த நாடாளுமன்ற உறுப்பினர் சே கஜேந்திரன், வன்னி விளாங்குளம் துயிலும் இல்லத்திற்கு வருகின்ற பொழுது இதற்கு அண்மையில் உள்ள சந்திகள், வீதிகள் படையினர் போலீசார் குவிக்கப்பட்டு வீதியால் செல்பவர்கள் அவர்களால் மறைக்கப்பட்டு விசாரிக்கப்படுகின்றனர். இதனால் மக்கள் மத்தியில் அச்சம் ஏற்பட்டதால் அவர்கள் சிரமதானத்தில் பெரிதாக கலந்து கொள்ளவில்லை. இந்நிலையில் கொரோனாவின் காரணம் காட்டி துப்புரவு செய்தவர்களை கைது செய்யும் நடவடிக்கையிலும் போலீசார் ஈடுபட்டனர். 10 பேரை கொண்டுதான் சிரமதான பணிகளில் ஈடுபட்டோம். இந்த நாட்டில் சட்டம் அனுமதிக்கின்றது இறந்தவர்களை நினைவு கூறலாம் என்று. கடந்த ஆண்டு மாவீரர்களை நினைவு கொள்வதற்கு அரசாங்கம் அனுமதி மறுப்பு என்று ஊடகங்களில் செய்தி வந்தபோது நாட்டின் ஜனாதிபதி கோட்டாபய ராஜபக்ச தன்னுடைய முகநூல் பக்கத்திலும் ஊடகங்களிலும் அப்படிப்பட்ட தடையினை நான் விதிக்கவில்லை என்று அறிவித்திருந்தார். உலக நாடுகளுக்கு தாங்கள் ஜனநாயகவாதிகளாக மனித உரிமைகள் மதிப்பவர்கள் என்று காட்டிக்கொண்டு மறுபக்கத்தில் படையினரையும் போலீசாரையும் ஏவி மக்களை அச்சுறுத்தி நினைவேந்தல் நிகழ்வுகளினை தடுக்கும் முயற்சிகள் தான் நடைபெற்றுக் கொண்டிருக்கின்றது. போரில் இறந்தவர்களை நினைவு கூறுவதற்கான உரித்து உறவுகளுக்கு இருக்கின்றது. அதனை தடை செய்வதற்கு எந்த நாட்டு சட்டத்திலும் இடமில்லை. ஆனால் படையினரும் போலீசாரும் அதற்கு மாறாக முற்றாக குழப்பும் விதமாக நடந்து கொண்டிருக்கின்றார்கள் என்று சொல்லி அந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய முற்பக்க செய்திகளை இப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம். தொடர்ந்தும் வலம்புரி பத்திரிகையினுடைய ஏனைய செய்திகளை பார்க்கலாம். செய்திகளோடு மீண்டும் பனோஜிகா. தொடர்ந்தும் வலம்புரி பத்திரிகையினுடைய செய்திகளை பார்ப்போமானால், ஜாழ் பல்கலைக்கழக மருத்துவபீட மாணவன் கோப்பாயில் சடலமாக மீட்பு என்றவாறு செய்தியொன்று அமைந்து காணப்படுகின்றது. ஜாழ்ப்பாண பல்கலைக்கழக மருத்துவபீட 3ஆம் வருட மாணவன் ஒருவன் நேற்று சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். பருத்தித்துறையை சேர்ந்த சிதம்பரநாதன் இளங்குன்றன் வயது 23 எனும் மாணவனே சடலமாக மீட்கப்பட்டுள்ளார். குறித்த மாணவன் கோப்பாய் வன்னியசிங்கம் வீதியில் வாடகை வீடொன்றில் தங்கி தமது பல்கலைக்கழக கற்றல் நடவடிக்கைகளை தொடர்ந்துள்ளார். இந்நிலையில் குறித்த மாணவன் நேற்றைய தினம் வகுப்புகளுக்கு சமூகம் அளிக்காததால் அவருடைய நண்பர்கள் தொலைபேசியில் அழைப்பினை மேற்கொண்டுள்ளனர். தொடர்ச்சியாக அழைப்புகளை மேற்கொண்ட போதும் அவர் பதிலளிக்காததால் சந்தேகமடைந்த நண்பர்கள் அவர் தங்கியிருந்த இடத்துக்கு சென்றுள்ளனர். அங்கு அவர் தங்கியிருந்த அறை பூட்டியவாறு காணப்படவே அவருடைய நண்பர்கள் கதவை உடைத்து உட்சென்று பார்த்தபோது குறித்த மாணவன் தூக்கில் தொங்கிய நிலையில் சடலமாக காணப்பட்டுள்ளார். இது தொடர்பில் போலீசாருக்கு தகவல் அறிவிக்கப்பட்டது. கோப்பாய் போலீசார் மேலதிக விசாரணைகளை மேற்கொண்டு வருகின்றனர் என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. இன்னொரு செய்தியை பார்ப்போமானால், கொரோனா அச்சத்தை போக்க பச்சை மீனை சாப்பிட்டார் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் என்றவாறு ஒரு செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. மக்கள் மீன் சாப்பிடுவதற்கு அச்சப்பட தேவையில்லை, தாராளமாக மீன் சாப்பிடலாம் என கூறியிருக்கும் முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலீப் வெத ஆராய்ச்சி பச்சையாக மீனை
சாப்பிட்டு காட்டியுள்ளார். கொழும்பில் நேற்று நடைபெற்ற செய்தியாளர் மாநாட்டில் கருத்து வெளியிட்ட மீன்பிடித்துறை முன்னாள் ராஜாங்க அமைச்சர் திலீப் வேத ஆராய்ச்சி பச்சையாக மீனை சாப்பிட்டு காட்டியுள்ளார். மக்கள் மீன்களை கொள்வனவு செய்யாத காரணத்தினால் மீனவர்கள் பெரும் சிரமங்களை அனுபவிப்பதாகவும் அவர் கூறினார். மீன்களில் கொரோனா வைரஸ் இல்லை என்று கூறிய அவர் அதை உறுதிப்படுத்தும் வகையில் செய்தியாளர்களின் முன்னிலையில் மீனை பச்சையாக சாப்பிட்டு காட்டினார் என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தியை பார்ப்போமானால், ஜாழ் மட்டுவிலில் நெஞ்சு வலியினால் இறந்த முதியவருக்கு PCR பரிசோதனை என்றவாறு ஒரு செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. நெஞ்சு வலியால் உயிரிழந்த முதியவரின் சடலம் PCR பரிசோதனைக்காக அனுப்பி வைக்கப்பட்டுள்ளது. தனிமைப்படுத்த PCR பரிசோதனைகளுக்காக அனுப்பி வைக்கப்பட்டவாறு என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. மேலும் ஒரு செய்தியை பார்ப்போமானால், ஊடகவியலாளர்கள் மீது தாக்குதல், முல்லையில் 180 ஏக்கர் காடழிப்பு அம்பலமானது என்ற செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. தொடர்ந்து பார்ப்போமானால், முல்லைத்தீவில் ஊடகவியலாளர்கள் 2 தாக்கப்பட்டதன் எதிரொலியாக முல்லை நாகஞ்சோலை பகுதியில் 180 ஏக்கர் காடு அம்பலமாகியுள்ளது என்று அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. இன்னுமொரு செய்தியை பார்ப்போமானால், போரினால் பாதிக்கப்பட்டோருக்கு உண்மை, நீதி, இழப்பீடு அரசு வழங்க வேண்டும் என்றவாறு செய்தியொன்று அமைந்து காணப்படுகின்றது. சர்வதேச மன்னிப்பு சபை உள்நாட்டு மோதலினால் பாதிக்கப்பட்ட ஆயிரக்கணக்கானோருக்கு உண்மை, நீதி மற்றும் இழப்பீடுகளை வழங்க இலங்கை அரசாங்கம் உறுதியாக இருக்க வேண்டும் என்று சர்வதேச மன்னிப்பு சபை வலியுறுத்தியுள்ளது. 2021 ஆண்டுக்கான வரவு செலவு திட்டம் பாராளுமன்றில் நேற்று சமர்ப்பிக்கப்பட்டுள்ள நிலையில் சர்வதேச மன்னிப்பு சபை இந்த கோரிக்கையை விடுத்துள்ளது. இது தொடர்பில் சர்வதேச மன்னிப்பு சபையின் பொதுச் செயலாளர் அலுவலக பணிப்பாளர் டேவிட் கிரிபிட்ஸ் இந்த அறிக்கையை வெளியிட்டுள்ளார் என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. தொடர்ந்தும் தினக்குரல் பத்திரிகையின் செய்தியுடன் தினேஷ். தினக்குரல் பத்திரிகையினுடைய இணைய செய்திகளை பார்க்கலாம். அந்த வகையில் வலைகளில் இருந்து மீன்களை திருடிய 3 அபராதம் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி இருக்கிறது. மதவாள சிங்கன் குளத்தில் இரவு நேரத்தில் வலைகளில் இருந்து மீன்களை திருடிய 3 தலா 20,000 ரூபாய் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது. மதவாள சிங்கன் குளத்தினை நம்பி 38 நன்னீர் மீன்பிடி குடும்பங்கள் சங்கம் அமைத்து தொழில் செய்து வருகின்றார்கள். இந்நிலையில் அண்மை நாட்களாக இரவு நேரங்களில் குளத்தில் இறங்கி வலைகளில் சிக்கியுள்ள மீன்கள் களவாடப்படுகின்றமையால் வலையில் படும் மீன்கள் குறைவாக காணப்பட்டுள்ளது. இதனை அவதானித்த மீனவர்கள் ஞாயிற்றுக்கிழமை இரவு குளத்தினை கண்காணித்து வந்த வேளையில் வலையினை எடுத்து மீனினை பிடித்த 3 கைது செய்து முள்ளியவளை போலீஸ் நிலையத்தில் ஒப்படைத்துள்ளார்கள். சந்தேக நபர்களை நேற்று மாவட்ட நீதிவான் நீதிமன்றத்தில் முன்னிலைப்படுத்திய போது குற்றத்தினை ஒப்புக்கொண்ட குற்றவாளிகளுக்கு தலா 20,000 ரூபாய் அபராதம் செலுத்துமாறு மன்றம் உத்தரவிட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதேபோல கொரோனா ஆபத்திலிருந்து விடுபட 3 விடயங்களை கடைப்பிடியுங்கள் என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. பொதுமக்கள் 3 விடயங்களை ஒழுங்கான முறையில் கடைப்பிடித்து வந்தால் கொரோனா ஆபத்தில் இருந்து பிரதேசத்தை காப்பாற்ற முடியும் என சாவகச்சேரி பிரதேச சபையின் கச்சாய் உப அலுவலகத்திற்கான பொது சுகாதார பரிசோதகர் அருட்குமரன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் கருத்து தெரிவிக்கையில், தற்போது கொரோனாவின் தாக்கத்தில் இருந்து எம்மை காப்பதற்கு குறைந்தது 1.5 மீட்டர் சமூக இடைவெளி பேணப்பட வேண்டும் என தெரிவிக்கப்படுகின்றது. அத்தோடு வெளியிடங்களுக்கு செல்லும் போது வீட்டில் திரும்பி வரும்போதும் கை கழுவுதல் முறைமையை பின்பற்ற வேண்டும். எல்லாவற்றையும் விட மிக முக்கியமாக தகுந்த முறையில் முகக்கவசம் அணிய வேண்டும். இந்த 3 சுகாதார நடைமுறைகளை உரிய முறையில் பொதுமக்கள் அனைவரும் கடைபிடிக்கும் பட்சத்தில் கொரோனாவின் பிடியிலிருந்து எமது பிரதேசத்தை காப்பாற்ற முடியும். அத்துடன் தற்போது பருவமழை காரணமாக நுளம்பு பெருக்கம் ஏற்பட்டு டெங்கு நோய் தாக்கம் தலை தூக்கியுள்ளது. எனவே பொதுமக்கள் வீட்டில் உள்ள பூச்சாடிகள், தகர டின்கள், சிரட்டைகள் உள்ளிட்ட பொருட்களில் நீர் தேங்காத வண்ணம் பாதுகாத்துக் கொள்வதுடன் திண்ம கழிவுகளையும் உரிய பாதுகாப்பான முறையில் அகற்ற வேண்டும் என மேலும் தெரிவித்திருந்தார் என்று சொல்லி அந்த செய்தியும் நிறைவடைகின்றது. அதேபோல முல்லை நகர் சோலை பகுதியில் 180 ஏக்கர் காடுகள் அழிப்பு என்கின்ற தலைப்பில் ஒரு செய்தி. முல்லைத்தீவு மாவட்ட ஊடகவியலாளர் தாக்குதலின் பின்னணியில் போலீசார் மேற்கொண்ட விசாரணைகளில் நாகர்சோலை பகுதியில் 180 ஏக்கர் அரச காடுகள் அளிக்கப்பட்டுள்ளதாக முல்லைத்தீவு போலீசார் நீதிமன்றத்தில் தெரிவித்துள்ளார்கள் என்கின்ற செய்தியை நாங்கள் ஏற்கனவே வலம்புரி பத்திரிகையில் பார்த்த செய்தி போன்ற செய்தியாகவே அந்த செய்தி இருக்கின்றது. அதேபோல வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றம் என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி. வலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டுள்ளது. திங்கட்கிழமை தவிசாளர் நடனேந்திரன் தலைமையில் சபை கூட்டம் ஆரம்பமானது. தவிசாளர் வரவு செலவு திட்டத்தை சமர்ப்பித்து உரையாற்றினார். அதனைத் தொடர்ந்து அங்கீகாரத்திற்காக சபைக்கு சமர்ப்பித்து வாக்கெடுப்பு பகிரங்கமாகவா ரகசியமாகவா என சபையோரை வினாவினார். சபையோர் பகிரங்கமாக என தெரிவித்ததை தொடர்ந்து பகிரங்க வாக்கெடுப்பு நடத்தப்பட்டது. அந்த வகையில் வரவு செலவு திட்டம்
பலிகாமம் மேற்கு பிரதேச சபையின் வரவு செலவு திட்டம் நிறைவேற்றப்பட்டது என்று சொல்லி அந்த செய்தி இடம்பெற்றிருக்கின்றது. அதே போல சாட்டி அன்னமார் இணைப்பு வீதி மக்கள் பாவனைக்கு திறந்து வைப்பு என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி. வேலணை பிரதேச சபையின் ஆளுகைக்குட்பட்ட சாட்டி அன்னமார் வீதி புனரமைக்கப்பட்டு மக்கள் பாவனைக்காக திங்கட்கிழமை திறந்து வைக்கப்பட்டுள்ளது என்று சொல்லி அந்த செய்தியும் இருக்கின்றது. அதே போல வாதரவத்தையில் மரநடுகை என்கின்ற தலைப்பில் இன்னும் ஒரு செய்தி. தமிழ் தேசிய பசுமை இயக்கத்தின் வடமாகாண மரநடுகை மாத செயற்பாடுகளில் ஒன்றாக கடந்த ஞாயிற்றுக்கிழமை வாதரவத்தை வீரவாணியின் உள்ளக வீதிகளில் 100 இலுப்பை மரக்கன்றுகள் நடுகை செய்யப்பட்டன என்று சொல்லி அந்த செய்தியும் இடம்பெற்றிருக்கின்றது. இவை தினக்குரல் பத்திரிகையில் இடம்பெற்றிருக்கக்கூடிய உட்பக்க மற்றும் ஏனைய செய்திகளாக நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருந்தது. தினக்குரல் பத்திரிகையினுடைய செய்திகள் இவ்வாறு அமைந்திருக்க, வலம்புரி பத்திரிகையினுடைய உட்பக்க செய்திகள் எவ்வாறு இருக்கின்றது என்பதை பார்க்கலாம். செய்திகளோடு மீண்டும் பனோஜிகா. தொடர்ந்து உட்பக்க செய்திகளை பார்க்கலாம். வீதிகளில் அலையும் மான் கூட்டம் என்றவாறு ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. திருகோணமலை நகர சபைக்குட்பட்ட பகுதியில் மான் கூட்டங்கள் உணவுக்காக அலைந்து திரிந்து வருகின்றன. திருகோணமலை மாவட்டத்தின் திருக்கோணேஸ்வரம் ஆலயத்தை அண்டிய பகுதியில் நீண்ட காலமாக இந்த மான் கூட்டங்கள் உணவு இன்றி வீதியோரங்களிலும் பொது இடங்களிலும் சுற்றி திரிவதாக அப்பகுதி மக்களினால் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளது. இவ்வாறு வீதிகளில் சுற்றி திரியும் குறித்த மான் கூட்டங்கள் பொலித்தீன் உரைகள் மற்றும் கழிவுகளை உண்பதால் உயிரிழந்தும் வருகின்றன. இவ்வாறு அலைந்து திரியும் மான்களை பராமரிப்பதற்கான நடவடிக்கைகளை மேற்கொள்ளுமாறு சமூக ஆர்வலர்கள் வேண்டுகோள் விடுத்துள்ளனர். வருடாந்தம் சராசரியாக 10க்கும் மேற்பட்ட மான்கள் உயிரிழந்து வருகின்றமை குறிப்பிடத்தக்கது என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. சடலங்களை அடக்கம் செய்தால் அது அரசாங்கத்தின் அடக்கமாகிவிடும், தேரர் எச்சரிக்கை என்றவாறு ஒரு செய்தியானது காணப்படுகின்றது. தொடர்ந்து பார்த்தால் கொரோனா வைரஸ் தொற்றால் உயிரிழக்கும் நபர்களின் உடல்கள் சம்பந்தப்பட்ட அரசியல் ரீதியாக சிந்தித்து அவற்றை அடக்கம் செய்ய தீர்மானித்தால் அரசாங்கத்தை அடக்கம் செய்வதற்காக எடுத்த தீர்மானமாக அமைந்துவிடும் என பேராசிரியர் மெதகொட அபியதிஸ்ஸ தேரர் எச்சரித்துள்ளார். நேற்று முன்தினம் கொழும்பில் நடைபெற்ற செய்தியாளர் சந்திப்பின் போது அவர் இதனை தெரிவித்தார். அரசாங்கம் தன்னைத்தானே அடக்கம் செய்து கொள்ள தீர்மானித்தால் தன்னால் எதையும் செய்ய முடியாது எனவும் அவர் தெரிவித்துள்ளார். மெதகொட அபியதிஸ்ஸ தேரர் தற்போதைய அரசாங்கம் மற்றும் ஜனாதிபதி கோட்டபய ராஜபக்ஷவின் ஆட்சிக்கு கொண்டு வர முக்கிய பங்காற்றிய பௌத்த பிக்களில் ஒருவர் என்பதும் குறிப்பிடத்தக்கவாறு என்றவாறு அந்த செய்தியானது அமைந்து காணப்படுகின்றது. இன்னும் ஒரு செய்தியை பார்ப்போமானால், பாடசாலைகளை ஆரம்பிப்பது தொடர்பில் இன்று தீர்மானம். இலங்கையில் பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது குறித்து இன்று விசேட கலந்துரையாடல் ஒன்று ஜனாதிபதி தலைமையில் நடைபெறவுள்ளதாக கல்வி அமைச்சு தெரிவித்துள்ளது. எதிர்வரும் 23ஆம் தேதி பாடசாலைகளை மீள ஆரம்பிப்பது தொடர்பிலான இறுதி தீர்மானம் எடுக்கப்பட உள்ளதாக கல்வி அமைச்சின் செயலாளர் பேராசிரியர் கபில பெரரோ தெரிவித்தார். இதன்போது கோவிட் செயலாளரின் பரிந்துரைகள் அடங்கிய அறிக்கை சமர்ப்பிக்கப்பட உள்ளதாக அவர் மேலும் தெரிவித்தார் என்றவாறு அந்த செய்திகள் வலம்புரி பத்திரிகையின் செய்திகள் அமைந்து காணப்படுகின்றன. தினக்குரல் பத்திரிகை மற்றும் வலம்புரி பத்திரிகையினுடைய 2 பக்க பத்திரிகைகளுடைய செய்திகளின் சாராம்சங்களை இப்பொழுது நாங்கள் பார்த்திருந்தோம். பலதரப்பட்ட செய்திகள் இடம்பெற்றிருக்கின்றது. கொரோனா தொடர்பான செய்திகள், வரவு செலவு திட்டம் தொடர்பான செய்திகள், அதே போல மாவீரர் நாள் தொடர்பான செய்திகள் என உள்நாட்டு மற்றும் குடாநாட்டுக்குள் இடம்பெற்றிருக்கின்ற செய்திகள் என பலதரப்பட்ட செய்திகள் 2 பத்திரிகைகளிலும் இடம்பெற்றிருந்தது. இத்துடன் நாளிதழ்கள் ஓர் பார்வை பகுதி நிறைவடைகின்றது. காலை நேர பிரதான செய்திகளை தொடர்ந்து மீண்டும் இணைந்திருக்கின்றோம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் இன்று நாங்கள் பலதரப்பட்ட கோணங்களிலும் வந்து பேச இருக்கின்ற அல்லது பார்க்க இருக்கின்ற விடயமாக இருப்பது உலக இயற்கை மருத்துவம் தொடர்பாக நாங்கள் பேச போன்றோம். இன்றைய நாள் உலக இயற்கை மருத்துவ தினமாக இருக்கின்றது. ஆகவே அது தொடர்பாக நாங்கள் பேசிக்கொள்ளலாம். அதாவது முதல் இயற்கை மருத்துவ தினம் என்று சொல்லலாம். பொதுவாக இந்த இயற்கை மருத்துவங்கள் எவ்வாறு இருந்தது, அது பின்னர் எவ்வாறு மரபி இப்பொழுதெல்லாம் அதிகமாக நாங்கள் ஆங்கில மருத்துவத்திற்கு பழக்கப்பட்டிருக்கின்றோம் என்று சொன்னால் அதற்கான காரணங்கள் என்ன என்கின்ற பல விடயங்களை நாங்கள் தொடர்ந்து பார்க்க இருக்கின்றோம். அதே போல இந்த இயற்கை மருத்துவங்கள் ஏன் இன்றும் பேசப்பட்டு கொண்டிருக்கின்றது என்ற விடயத்தையும் நாங்கள் சிந்திக்க வேண்டும். பொதுவாகவே வனோஜிகா நாங்கள் பார்க்கின்ற பொழுது பலதரப்பட்ட நோய்களுக்கு நாங்கள் பலதரப்பட்ட மருந்துகளை எடுத்துக்கொள்வோம். அதிகமாக காய்ச்சல், தலையடி என்று சொன்னால் சாதாரணமாக நாங்கள் பனடோல் எடுப்பது, அதே போல தடிமல்லதுகளுக்கு வந்து நாங்கள் பயன்படுத்துகின்றது போல இருக்கு. அதே போல இந்த வேது பிடிக்கின்ற விடயம் ஒன்று செய்வோம். ஆனால் வேதுவில் கூட நாங்கள் ஆரம்ப காலங்களில் வந்து நேரம் இப்பொழுது சரிபார்க்கப்பட்டது. அதிகமாக நாங்கள் சாதாரணமாக ஒவ்வொரு நாட்கள் வந்து வேது பிடிக்கின்ற பொழுதெல்லாம் நாங்கள் இப்பொழுது அதிகமாக அதில் பிக்ஸ், சித்தாலவை போன்றவற்றை பயன்படுத்தும். ஆனால் ஆரம்ப காலங்களில் எல்லாம் அதற்கு அது செய்வதற்கே இயற்கை மூலிகைகள் தான் பயன்படுத்தப்பட்டு கொண்டிருந்தது.
இப்பொழுதும் பல இடங்களில் நாங்கள் வீடுகளில் வந்து அதிகமாக இயற்கை மருத்துவ அல்லது இயற்கை மூலிகைகளை கொண்டு நாங்கள் அந்த வேது பிடிக்கின்ற ஆவியை செய்தாலும் பல இடங்களில் இப்பொழுது ஆங்கில மருந்துகளையும் பயன்படுத்துகின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் இது வந்து ஒரு தலையடிய தடிமன் இதற்கு பயன்படுத்துகின்ற ஒன்றாக இருந்தாலும் ஏனைய மருத்துவங்களுக்கு உணவே மருந்து என்று சொல்வதை பலர் விளங்கிக் கொள்வதில்லை. அது என்ன உணவே மருந்து அப்படி என்று சொல்லி யோசிப்பார்கள். உணவே மருந்து என்று சொல்லி சொன்னால் இதில் என்ன இருக்கின்றது? உணவே மருந்து என்று சொல்வதற்கு என்ன இருக்கின்றது? மருந்து என்பது நாங்கள் எங்களுடைய நோய்களுக்காக எடுத்துக்கொள்வது, உணவு என்பது பசிக்காக எடுத்துக்கொள்வது. ஆனால் உணவே மருந்து என்று சொல்லுகின்ற பொழுது இரண்டு எவ்வாறு ஒன்றாகி விடுகிறது அப்படின்னு நாங்கள் பார்க்கலாம். ஆனால் உண்மையிலேயே இயற்கை மருத்துவத்தை பொறுத்தவரை அல்லது இந்த தமிழ் மருத்துவத்தை பொறுத்தவரையில் நாங்கள் உண்ணுகின்ற உணவுகளிலேயே நம்முடைய நோய்களுக்கான மருந்துகளை அவர்கள் வைத்திருக்கின்றார்கள். நிச்சயமாகத்தான். இந்த நாங்கள் இன்று பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு வந்து உலக முதல் இயற்கை மருத்துவ தினம். அந்த வகையிலே திலி சொன்னது போல மருந்து தான், உணவு தான் எங்களுடைய வாழ்க்கையில் அது மருந்தாக கொள்ளப்படுகின்றது. நோய்க்கு ஒரு மருந்தாக உணவு தான் வந்து இயற்கை மருந்தாக கொள்ளப்படுகின்றது. நாம் ஆயுர்வேத வைத்தியசாலைகளை பார்ப்போமானால் நாங்கள் வேறு வைத்தியசாலைகளுக்கு செல்லும் போது அங்கு நாம் வைத்தியசாலைக்கு செல்கின்றோம், அப்படி வைத்தியசாலைகளுக்கு செல்லுகின்றோம் என்றவாறு எங்களுக்கு தோணுகின்றது. ஆனால் நாங்கள் இயற்கை மருத்துவமனைகள், இயற்கையாக செய்யப்படுகின்ற ஆயுர்வேத மருத்துவமனைகளுக்கு செல்லுகின்ற போது அங்கே நாங்கள் ஒரு உறவினர்கள் வீட்டுக்கு செல்வது போன்றதுதான் எங்களுக்கு தோணுகின்றது. ஏனென்று பார்ப்போமானால் நாம் அங்கு செல்லுகின்ற போது எங்களுக்கு மருந்து தரப்படவில்லை, மருந்து உணவாக தரப்படுகின்றது. நாம் உண்ணுகின்ற உணவே எங்களுக்கு மருந்தாக தரப்படுகின்றது, இல்லையா திலேஷ்? நிச்சயமாக. அதாவது நாங்கள் உண்ணுகிற உணவிலேயே எங்களுடைய நோய்களுக்கான மருந்துகளை தரக்கூடியது என்று சொன்னால் அது இயற்கை மருத்துவமாகத்தான் இருக்க முடியும். அதைவிட நாங்கள் எங்களுடைய உடலானது சாதாரணமாக எந்த ஒரு நோயையும் தாமாகவே இல்லாமல் செய்யக்கூடிய வலிமை மிக்கது. ஆனால் அதற்கான அந்த வலிமையை நாங்கள் கொடுக்கக்கூடிய உணவுகளை உட்கொள்வது அல்லது அதற்கான உணவுகளை எடுத்துக்கொள்வது, பழங்களை எடுத்துக்கொள்வது, அதற்கான செயற்பாடுகள், யோகா சரி, உடற்பயிற்சியோ சரி, இப்படியான வேலைகளை செய்வது, செயற்பாடுகளை செய்வது அல்லது கடினமான வேலைகளை செய்வது, இப்படி செய்கின்ற பொழுது அந்த நோய்களுக்கான மருந்துகள் தாமாகவே உடலில் உருவாகி விடுகின்றது. இது ஒரு புறம் இருப்பதை இதை வந்து அழகாக சொல்லக்கூடியதால் இதை சரியாக செய்யக்கூடியது என்று சொன்னால் இயற்கை மருத்துவத்தில் தான் பார்க்கலாம். ஆனால் நாங்கள் சாதாரணமாக எல்லாமே உணவில் கூட ஃபாஸ்ட் ஃபுட்டை நாங்கள் வைத்திருக்கின்றோம். அது எல்லாமே வேகம். பணம் எடுப்பதாக இருந்தால் வங்கியிலிருந்து பணம் எடுப்பதாக இருந்தால் ஏடிஎம் மிஷினுக்கு போவோம், பணம் போடுவதாக இருந்தாலும் சிடிஎம்ஏ மிஷினுக்கு போவோம். அதே போல் எந்த ஒரு வாகனம் ஒன்றில் எங்கே செல்ல வேண்டும் என்றாலும் ஏதாவது ஒரு வாகனத்தில் நாங்கள் ஏறி எந்த வாகனம் வேகமாக செல்லுமோ அந்த வாகனத்தை நாங்கள் அரேஞ்ச் பண்ணிக்கொள்வோம். ஏனென்று சொன்னால் எல்லாமே நாங்கள் வேகமாக்கிக் கொள்வது. அதே போல தான் எங்களுடைய நோய்களுக்கான மருந்துகளையும் நாங்கள் வேகமாக்கி கொண்டிருக்கின்றோம். எல்லாமே விரைவாக முடிந்துவிட வேண்டும், விரிவாக முடிந்துவிட வேண்டும் என்று சொல்லி இப்பொழுது நாங்கள் எடுக்கின்ற மருந்துகள் எல்லாமே எங்களுக்கு உடனடியாக நிவாரணியாக மாறுகின்றது. உடனடி நிவாரணி தரக்கூடிய மருந்துகளை நாங்கள் இப்பொழுது அதிகமாக எடுத்துக்கொண்டிருக்கின்றோம். ஆனால் அதனால் வருகின்ற பக்க விளைவுகளை பற்றி சிந்திப்பதில்லை. அதே போலதான் உண்ணுகிற உணவுகளிலும் மருந்துகள் இல்லாத உணவுகள் எதுவுமே இல்லை என்று சொல்லலாம். ஏனென்று சொன்னால் இப்பொழுது எல்லாமே மருந்தடிக்கப்பட்ட அல்லது நஞ்சு கலக்கப்பட்டதாகத்தான் இருக்கின்றது, ரசாயனம் கலக்கப்பட்டதாகத்தான் இருக்கிறது. ரசாயனம் என்று சொல்லுகின்ற பொழுது அதில் ஒரு நச்சுத்தன்மை இருக்கின்றது இல்லையா? ஆகவே அதை உணர்ந்து கொண்டும் நாங்கள் அதைத்தான் எடுக்கின்றவர்களாக இருக்கணும். சாதாரணமாக நாங்கள் கடைகளில் வாங்குகின்ற பழங்கள் பப்பா பழமாக இருக்கலாம், இளநியாக இருக்கலாம், அல்லது ஆப்பிளாக இருக்கலாம், எதுவாக மாம்பழமாக இருக்கலாம், எல்லாமே மருந்தடிக்கப்பட்டதாக அல்லது தாமாக அதனுடைய காலம் வந்து கனிய முதலே மரத்திலிருந்து பறித்து கனிய வைக்கப்பட்ட பழங்களாகத்தான் நாங்கள் எடுத்துக்கொண்டிருக்கிறோம். அதே போல குறுகிய காலத்தில் 3 மாதங்கள் 6 மாதங்களில் பயன் தரக்கூடிய மரங்களை உருவாக்கி கொண்டிருக்கின்றோம். அதாவது இதன் விளைவு என்னவென்று சொன்னால் நாங்கள் சாதாரணமாக பிறக்கின்ற குழந்தை தானாக வளர்ந்து பெரியவனாக்கி முதிர்ச்சி அடைவதற்கான காலம் ஏன் எடுக்கின்றது என்று சொன்னால் அதனுடைய கலங்கள், குருதி கலங்கள், அதனுடைய எண்பு வளர்ச்சி, மூளை வளர்ச்சி என்கின்ற எல்லாமே சரியாக சீராக இடம்பெறுகின்ற பொழுதுதான் அதனுடைய மனித வளர்ச்சி சரியாக இருக்கும். இதை நாங்கள் மருந்துகளை கொடுத்து வேகமாக வளர வைத்து பல விளம்பரங்களை நாங்கள் பார்க்கலாம். குழந்தைகள் வளர்வதற்கு வேகமாக வளர்வதற்கு என்று சொல்லி. ஏன் வேகமாக வளர வேண்டும்? குழந்தைகளாக இருந்து அவைகள் தாமாக வளருகின்ற அந்த பருவம் போதும் தானே. குழந்தைகள் வேகமாக வளர வேண்டும் என்ற விடயம் இல்லை. ஆகவே ஏன் நாங்கள் அதை புரிந்து கொள்கின்றோம் இல்லை? குழந்தை வேகமாக வளர வேண்டும் என்று சொன்னவுடன் அந்த விளம்பரத்தில் போடுகின்ற பொருளை நாங்கள் வாங்கி பிள்ளைக்கு கொடுக்கின்றோம். ஆனால் அதில் இருக்கின்ற பின்விளைவுகளை நாங்கள் பார்க்கின்றோமா? இயற்கையாக என்னுடைய பிள்ளை சுறுசுறுப்பாக இருப்பதற்கு என்ன செய்ய வேண்டும் என்பதை தான் பார்த்துக்கொள்ள வேண்டும். இப்பொழுதெல்லாம் இந்த கோழி இறைச்சிகள் பார்க்கலாம், பிராய்லர் கோழிகள் இறைச்சிகள் எல்லாம் வந்து முன்னைய காலங்களில் ஒரு குறிப்பிட்ட காலத்திற்கு பின்னர் தான் அந்த கோழி முதிர்ச்சி அடையும். அது முன்னர் 45 நாட்கள் 40 நாட்கள் இப்படி வந்து இப்பொழுது 20 நாட்கள் 15 நாட்களில் ஒரு பிராய்லர் கோழி இறைச்சிக்கு தயாராகின்றது என்று சொன்னால் அதற்கு கொடுக்கப்படுகின்ற மருந்துகள் எவ்வாறு இருக்கும் என்று யோசித்து பாருங்கள். அதை உணவாக எடுக்கின்ற எங்களுடைய நிலைமை எவ்வாறு இருக்கு? இதனால் தான் மனிதனுடைய ஆயுட்காலம் அதிகமாக குறைந்திருக்கின்றது.
இப்பொழுதெல்லாம் ஆரம்ப காலங்களில் 100, 90, 200, 120, 130 வருடங்கள் என்று வாழ்ந்த எங்கள் முன்னோர்கள் இன்று நாங்கள் 20, 30 வருடங்கள் நோய் இல்லாமல் வாழ்வதே பெரியதொரு போராட்டமாக இருக்கின்றது. சரியாக பிறந்ததிலிருந்து 20 வருடங்கள் பெரிய பாரிய நோய் தாக்கம் இல்லாமல் ஒரு மனிதன் இருக்கின்றார் என்று சொன்னாலே அது ஒரு அதிசயம் என்கின்ற அளவுக்கு வந்துவிட்டது. ஏனென்று சொன்னால் எங்களுடைய உணவுகளில் இருக்கின்ற அந்த நஞ்சு நாங்கள் அதிகமாக அதாவது நாங்கள் எடுக்கின்ற உணவுகளில் நஞ்சு இருக்கின்றது என்று சொன்னால் அந்த நஞ்சு எங்களையும் பாதிக்கும் என்பதுதான் யதார்த்தம். ஆகவே இவை இயற்கை மருத்துவத்தில் அடங்காத விடயங்களாக இருக்கின்றது. நாங்கள் இந்த விரைவு என்கின்ற விடயத்தில் தான் அதிகமாக எல்லோருமே ஈடுபாடோடு இருக்கின்றோம். எல்லாமே விரைவாக முடிந்துவிட வேண்டும். இறுதியில் மனிதனுடைய ஆயுளும் விரைவாக முடிந்துவிடும். நாங்கள் எல்லாமே விரைவாக முடிந்துவிட வேண்டும் என்று சொல்லி செயற்படுகின்ற பொழுது மனிதனுடைய ஆயுளும் இறுதியாக விரைவாகவே முடிந்து விடுகிறது. அதனால் தான் இன்றெல்லாம் சிறு வயதிலேயே எல்லோரும் மரித்து கொண்டிருக்கின்றோம். சிந்திப்போம். ஏனென்று சொன்னால் இயற்கை மருத்துவம் அழகாக இருக்கின்றது. எங்களுடைய முன்னோர்கள் பாரம்பரியமாக கையாண்ட பல விடயங்களில் ஒன்றுதான் இந்த இயற்கை மருத்துவம். இது பற்றி நாங்கள் ஒரு சிறப்பான தொடர்பை அடுத்த முறை பார்க்கலாம். இப்பொழுது வருகின்றது வணக்கம் கேபிட்டலின் இன்னும் ஒரு பகுதி, இன்றைய நாளில் வரலாறுகள் கடந்து வருகின்ற பகுதி. அதை தொடர்ந்து இந்த முன்னோர்களுடைய இயற்கை மருத்துவம், தற்போதைய மருத்துவம் என்பதை பற்றி பேசலாம். ஆயிரத்து 421 ஆண்டின் இதே நாளில் நெதர்லாந்தில் கடல் தடுப்புச் சுவர் உடைந்ததால் 72 கிராமங்களில் கடல் நீர் புகுந்து சுமார் 10,000 பேர் பலியாகினர். 1905 ஆண்டின் இதே நாளில் டென்மார்க் இளவரசர் கார்ல் நோர்வேயின் 7ஆம் ஹக்கோன் என்ற பெயரில் முடிசூடினார். 1918 ஆண்டின் இதே நாளில் ரஷ்யாவிலிருந்து லத்வியா சுதந்திர பிரகடனம் செய்தது. 2013 ஆண்டின் இதே நாளில் அமெரிக்காவின் நாசா நிறுவனம் மாவென் விண்கலத்தை செவ்வாய் நோக்கி ஏவியது. அமெரிக்க விண்வெளி வீரர் அலன் ஷெப்பர்ட் 1923 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இலங்கை அரசியல்வாதியும் தற்போதைய பிரதமருமான மஹிந்த ராயபக்ஷ 1945 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். அமெரிக்க நடிகர் ஓவன் வில்சன் 1968 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தென்னிந்திய திரைப்பட நடிகை நயன்தாரா 1984 ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஜெர்மனிய கவிஞர் மற்றும் மெய்யியலாளர் குஸ்டாவ் பெச்னர் 1887 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். நோபல் பரிசு பெற்ற டென்மார்க் இயற்பியலாளர் நீல்ஸ் போர் 1962 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். ஈழத்து இசையமைப்பாளர் திருமலை பத்மநாதன் 2017 ஆண்டின் இதே நாளில் இறந்தார். இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் நாங்கள் பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு இலங்கை முதல் இயற்கை மருத்துவம் என்றவாறு பேசிக்கொண்டிருக்கின்றோம். தொடர்ந்தும் இந்த முதல் இயற்கை மருத்துவம் இயற்கை மருந்தகத்தினால் முதல் இயற்கை மருந்தகத்தினால் 1945 ஆண்டு நவம்பர் மாதம் 18ஆம் தேதி அறிக்கையில் குறிப்பிட்டவாறு இந்த முதல் இயற்கை மருத்துவ தினமாக கொண்டாடப்பட்டு வருகின்றது. அதே போல இந்த முதல் இயற்கை மருத்துவ தினத்தின் முக்கிய நோக்காக காணப்படுகின்றது மக்களுக்கு இயற்கையின் முக்கியத்துவத்தை, இயற்கை மருந்தின் அவசியத்தை வலியுறுத்துவதே இந்த முதல் இயற்கை தினத்தின் முக்கிய நோக்கமாக காணப்படுகின்றது. நாம் இன்று பார்த்தால் முன்னிய காலத்தில் எமது மூதாதையர்கள் இயற்கை மருத்துவத்தினை தான் தங்களுடைய வாழ்வில் பின்பற்றி வந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் அதை அருகி கொண்டுதான் செல்கின்றது. பார்த்தோமானால் முதல் ஒரு சிறிய தலைவலி அல்லது ஏதாவது காலில் கூட ஏதாவது அடிபட்ட காயங்கள் ஏதாவது ஏற்பட்டால் கூட அந்த பட்டைகளை அவிழ்த்து அதன் தண்ணிகளை ஒத்தடம் பிடிப்பதன் மூலமாகவும் அந்த முன்னிய காலத்தில் மூதாதையர்கள் அதற்கான மருந்துகளை செய்து கொண்டு வந்தார்கள். ஆனால் இன்றைய காலத்தில் நாங்கள் பார்த்தோமானால் எதற்கெடுத்தாலும் சிறிய தலைவலி கூட இருந்தால் கூட அதற்கும் வைத்தியசாலையைத்தான் நாடி செல்லுகின்றோம். இது எமது வாழ்க்கையை இந்த மருந்துகளை உட்கொள்வதனால் மூலம் எமது வாழ்க்கையை நாமே எமது வாழ்க்கையை அழித்து கொண்டுதான் செல்கின்றோம். சிறு வயது முதல் நாங்கள் இந்த மருந்துகளை உட்கொள்வதனால் எமது ஆயுட்காலம் குறைவடைந்து கொண்டுதான் செல்கின்றது. ஆனால் மூதாதையர்கள் நிறைய வருஷம் பலவாறு பல
பல்வேறு காலங்கள் பல்வேறு ஆண்டுகள் கடந்து அவர்கள் வாழ்ந்து வந்தார்கள். ஏனென்றால் அவர்கள் உட்கொண்ட உணவுகளையும் நாங்கள் பார்த்து கொள்ளலாம். அவர்கள் மூலிகை சம்பந்தப்பட்ட உணவுகள், இலவகைகள், உதாரணமாக முள்ளங்கி, வல்லாரை போன்ற இலவகைகள், அந்த கீரை வகைகளை கூட அவர்கள் உட்கொண்டிருந்தார்கள். மற்றும் ஒடியல் கூழ் மற்ற கிழங்கு வகைகள் போன்றவற்றை அவர்கள் உட்கொண்டதனால் அவர்கள் ஆரோக்கியமாகவும் இயற்கை மருந்தினூடாக அவர்கள் வாழ்ந்து கொண்டு வந்தார்கள். இல்லையா திலேஷ்? நிச்சயமாக நீங்கள் சொல்கின்ற விடயங்கள் அப்படியே யதார்த்தமானவைகள். அதிகமான அவர்களுடைய பழக்க வழக்கங்களில் இருந்த விடயமே இந்த உணவு பழக்க வழக்கம் சீராக இருந்தது தான் முன்னோர்களுடைய வாழ்க்கையில். ஏனென்று சொன்னால் அது அவர்களுடைய உணவு என்பது காலை நேர உணவு இதுவாகத்தான் இருக்க வேண்டும், மதிய நேரம் இதுதான் இருக்க வேண்டும், இரவு நேரம் இதுதான் இருக்க வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அந்த உணவுகளில் சேருகின்ற கூட்டுகள் எல்லாம் என்னென்ன சேர வேண்டும் என்பதை வைத்திருப்பார்கள். அதேவேளை ஒரு உணவை தயாரிக்கின்ற பொழுது அந்த உணவுக்கு என்னென்ன பொருட்கள் போட வேண்டும், வாசனைக்காக என்னென்ன பொருட்கள் போட வேண்டும், சுவைக்காக என்னென்ன பொருட்கள் போட வேண்டும் என்று சொல்லி அவர்கள் அதை பார்த்து பார்த்து செய்வார்கள். அதே போல அந்த அம்மியில் அரைத்து வைக்கின்ற கறி இருக்கு, அரைச்ச கறி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம் வீட்டில். இந்த அரைச்ச கறி சாப்பிட்றது அவ்வளவு டேஸ்டாகவும் இருக்கும், அதே நேரம் அவ்வளவு உடலுக்கு ஆரோக்கியமானது. அதில் அதிகமாக தூள் இருக்காது, உரைப்பு இருக்காது. ஆனால் அந்த கறியில் மஞ்சள் வாசம் எல்லாமே கரெக்டாக இருக்கும். அதில் உள்ளி பூண்டு எல்லாமே போடுவார்கள். அதிகமாக வீடுகளில் அரைச்ச கறி இப்பொழுதெல்லாம் கிடைப்பது அரிது. அரைச்சகரி அப்படின்றால் என்ன அப்படின்னு சொல்லி கேட்கின்ற தலைமுறையாகத்தான் அடுத்த தலைமுறை வந்து கொண்டிருக்கின்றது. என்று சொன்னால் அம்மி குழவியே வீடுகளில் இல்லாமல் போய்விட்டது. இப்பொழுதெல்லாம் மிக்சி கிரைண்டர் தான் வீடுகளில் இருக்கிறதாகவே அவற்றில் போட்டு அடித்து விட்டு ஏதோ ஒன்று சட்னி போல கொடுத்து விடுவார்கள். அதைத்தான் அரைச்சகரி என்று சொல்லி நம்முடையவர்கள் சாப்பிட்டு கொண்டிருப்பார்கள். ஆனால் அம்மியில் அரைத்து எடுக்கின்ற பொழுதுதான் அதனுடைய கூட்டு ஒன்றாக சேர்ந்து நசிந்து கரைந்து வருகின்றது. அதை எடுத்து இந்த பெண்களுக்கெல்லாம் அதிகமாக கற்பம் தரித்ததன் பின்னர் சில உணவுகள் அவர்களுக்கு கொடுப்பார்கள். குழந்தை பிறந்ததன் பின்னர் காயம் மாறுவதற்கு, வயிற்று புண் மாறுவதற்காக என்று சொல்லி சில உணவுகளை காயம் உருட்டி கொடுப்பார்கள். இதெல்லாமே ஆரம்ப காலங்களில் அவர்கள் கண்டுபிடித்த விடயங்கள். ஏன் இந்த விடயங்களை எடுத்துக்கொள்கின்றோம், ஏன் இந்த விடயங்கள் உண்ண வேண்டும், இவை எல்லாமே இயற்கை மருத்துவங்களாகத்தான் இருக்கும். காயம் இன்று வரை எங்களை பொறுத்தவரை அதிகமாக நாங்கள் சந்தோஷப்பட வேண்டிய ஒரு விடயம் என்று சொன்னால், பெண்கள் கருத்தரித்து குழந்தை பிறந்ததன் பின்னர் கொடுக்கப்படுகின்ற காயம் இன்று வரை இயற்கை மருத்துவமாக தான் இருக்கின்றது. அதில் நாங்கள் பெருமைப்பட்டுக் கொள்ள வேண்டும். அதையும் நாங்கள் ஆங்கில மருத்துவமாக மாற்றி விடுகின்ற பொழுது அது இன்னும் பலவிதமான பிரச்சனைகளை கொண்டு வரும். இப்பொழுதே அது பல பிரச்சனைகளை கொடுத்து கொண்டிருக்கின்றது. எங்களுடைய ஏனைய பழக்க வழக்கங்களினால் கர்ப்ப காலங்களில் பல சிக்கல்களையும் கருச்சிதைவுகளையும் சந்தித்துக் கொண்டிருக்கின்றோம். இனி அவையும் மாறுமாக இருந்தால் மாதவிடாய் காலங்களில் எல்லாம் அதற்கான உணவுகள் என்று இருக்கின்றது. இவையெல்லாமே நாங்கள் ஏன் இப்பொழுதெல்லாம் அதிகமான பெண்களை பார்த்தால் அந்த சில உணவுகளை நல்லெண்ணெயில் செய்கின்ற உணவுகளை விரும்ப மாட்டார்கள். இந்த நல்லெண்ணெய் ஒரு மனமாக இருக்குது, இது வேண்டாம், வைத்த பிரட்டுது இப்படி என்று சொல்லுகின்ற பெண்கள் அதிகமாக. நீங்கள் அப்படியா? இல்லை, இயற்கை மருத்துவம் என்று சொல்லும்போது எங்கள் வயோதிபர்கள் வீட்டில் இருக்கும்போது அவர்கள் அதை கட்டாயப்படுத்தி தருவார்கள். என்றால் அதுதான் உடலுக்கு ஆரோக்கியமாக இருக்கும் என்று அவர்கள் கட்டாயப்படுத்தி தருவதன் மூலமாக நாங்கள் அதனை உட்கொள்கின்றோம். அந்த உணவுகள் ஏன் தரப்படுகின்றது என்று சொன்னால் அது அதாவது பெண்களுக்கு தேவையான சக்தியை கொடுக்கும். அவர்கள் குருதிப்போக்கு ஏற்படுகின்ற பொழுது அந்த குருதிப்போக்கை சீர் செய்து கொள்வதற்காக, ரத்தத்தை சீர் செய்து கொள்வதற்காக அந்த நல்ல சத்தான உணவுகள் அவர்களுக்காக செய்யப்படுகின்றது. அதே போல் அவர்கள் வருகின்ற காலங்களில் அவர்கள் திருமணமாகி கற்பந்தரிக்கின்ற பொழுது அதாவது ஒரு 10 மாதம் ஒரு குழந்தை கருவை தாங்கி குழந்தையாக வெளியே பெற்றெடுக்கின்ற வரை அவர்களுக்கு தேவையான அந்த சக்தியையும் பலனையும் ஆரோக்கியத்தையும் கொடுக்கக்கூடிய உணவுகள் தான் அதாவது இவர்கள் மாதவிடாய் காலங்களில் எடுக்கின்ற உணவுகளாக இருக்கும். அதன் பின்னர் குழந்தை பிறந்ததன் பின்னர் குழந்தைக்கு தேவையான பாலை கொடுக்கின்ற பொழுது பாலின் ஊடாக நல்ல ஊட்டம் வெளியே குழந்தைக்கு செல்ல வேண்டும் என்று சொன்னால் தாய் எடுக்கின்ற உணவுகளில் ஊட்டச்சத்து இருக்க வேண்டும். அப்பொழுதுதான் குழந்தைக்கு நல்ல ஊட்டச்சத்தான உணவுகள் கிடைக்கும். அப்பொழுது குழந்தை சீராக வளரும். அதன் பின்னரே பிள்ளை வேகமாக வளர்வதற்கு நாங்கள் விளம்பரங்களில் காணும் பொருட்களை நாட வேண்டும் இல்லையா? பெற்றோர்கள் அதாவது தாய்மார்கள் கற்ப காலங்களிலும் சரி, கற்பம் தரித்ததன் பின்னரும் குழந்தை பெற்றதன் பின்னரும் சீரான உணவு பழக்க வழக்கத்தையும் நல்ல சத்தான உணவு பழக்க வழக்கத்தையும் கொண்டிருந்தால் பிள்ளை வேகமாக வளர்வதற்கான ஏனைய தேவைகள் நமக்கு உணவுகள் தேவைப்படாது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் பிள்ளைகளுக்கு இப்பொழுதெல்லாம் தாய்ப்பால் கொடுப்பதையே ஒரு பயப்படுகின்றார்கள். பல இடங்களில் பெண்கள் குழந்தைகளுக்கு 2 வயது வரை தாய்ப்பால் கொடுப்பதே இல்லை. ஏனென்று சொன்னால் தங்களுடைய அழகு கெட்டுவிடும் அப்படின்னு சொல்லி நினைக்கின்றார்கள். இதனால் மார்பக புற்றுநோய்கள் ஏற்படுவது கூட பல இடங்களில் இருக்கின்றது. அது தொடர்பாக விழிப்புணர்வுகளை கொடுத்து கொண்டிருந்தும் அது தொடர்பாக யாருமே கண்டுகொள்வதாக இல்லை. எல்லாமே நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கிறது. எங்களுடைய பழக்க வழக்கங்கள் நாகரிகமாக மாறிக்கொண்டிருக்கின்றது. ஆனால் பசி எடுத்தால் உண்ணுகின்றோம், தூக்கம் வந்தால் உறங்குகின்றோம். அதை ஏன் மாற்றிக்கொள்கின்றோம் இல்லை? நிச்சயமாக இன்னொரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது. நாங்கள் ஆயுர்வேத மருத்துவமனைக்கு செல்லுகின்ற போது நாங்கள் எமக்கு விருப்பம் இல்லை, இந்த உணவு பிடிக்காது, இந்த மூலிகை எங்களுக்கு பிடிக்காது என்று ஒதுக்கி வைத்த உணவுகளைத்தான் அங்கே எங்களுக்கு மருந்தாக தருகின்றார்கள்.
முள்ளங்கியை கூட அவர்கள் இதை வறுத்து சாப்பிட வேண்டும், இப்படி உணவில் சேர்க்க வேண்டும், இப்படி பச்சை காய்கறிகளை வந்து சேர்க்க வேண்டும் என்றவாறு அவர்கள் கூறுகின்றார்கள். ஆனால் நாங்கள் அதை இது தேவையில்லை, எமது உடலுக்கு பிடிக்காது அப்படி என்றவாறு நாங்கள் அதனை ஒதுக்கி வைக்கின்றோம். ஆனால் அங்கு அதுதான் நமக்கு தரப்படுகின்றது. பின்புதான் அதை நாங்கள் உணர்கின்றோம், இது முதலிருந்தே நாங்கள் சாப்பிட்டு வந்திருக்கலாம் அப்படி என்றவாறு நாங்கள் உணர்கின்றோம். கண்கட்ட பின்னர் சூரிய நமஸ்காரம் என்பது போல எங்களுக்கு நோய் வந்ததன் பின்னர் அந்த நோய்க்காக நாங்கள் எடுத்துக்கொள்ளுகிற உணவுகள் வந்து நாங்கள் ஏற்கனவே நாங்கள் உண்ணுகிற உணவுகளில் இருந்து தவிர்த்த உணவுகளாகத்தான் இருக்கின்றது. முள்ளங்கியை உண்பது என்று சொன்னால் சீச்சி வேண்டாம். அதே போல சில உணவுகள் இருக்கிறது, கீரை வகைகளை சிலர் எடுத்துக்கொள்வது என்று சொன்னால் இல்லை வேண்டாம். இலை வகை உணவுகளை எடுத்துக்கொள்வது என்றால் வேண்டாம். நன்றாக அவிந்த அதாவது வந்து நல்ல சிவப்பு நாட்டரிசி சோறு என்று சொன்னால் வேண்டாம், எங்களுக்கு வேறு உணவுகள் தான் வேண்டும், ஃபாஸ்ட் ஃபுட். இப்படி நாங்கள் எல்லாவற்றையும் தவிர்த்து விடுவோம். ஆனால் ஒரு நோய் வந்துவிட்டது என்று சொன்னால் அதன் பின்னர் நாங்கள் வைத்தியரை நாடுகின்ற பொழுது இயற்கை மருத்துவத்திலும் சரி, விஞ்ஞான ரீதியாக தமிழ் ஆங்கில மருத்துவத்திலும் சரி, இப்பொழுது கொடுக்கின்ற உணவுகள் என்று சொன்னால் இவைதான். நாங்கள் ஆரம்ப காலங்களில் எவற்றையெல்லாம் தவிர்த்தோமோ அவற்றை தான் எங்களுக்கு கொடுப்பார்கள். அதே போல நாங்கள் எதையெல்லாம் விரும்பினோமோ அதை தவிர்க்க வேண்டும். அதுவும் இருக்கின்றது. நாங்கள் அதிகமாக இனிப்பு வகையான உணவுகளை, இனிப்பு தின்பண்டங்களை நாங்கள் அதிகமாக உண்டவர்களாக இருந்தால் சர்க்கரை வியாதியின் பின்னர் அதை முற்றாக விட்டுவிட வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆரம்பத்தில் பிடித்தது நோயின் பின்னர் பிடிக்காமல் போய்விடுகின்றது, ஆரம்பத்தில் வெறுத்தது நோயின் பின்னர் தேவைப்படுகிறது. இப்பொழுது என்னுடைய உறவினர் ஒருவர் இருக்கின்றார், அவர் வந்து அடுத்த நாள் அவருக்கு மெடிக்கல் செக்அப் இருக்கு அப்படின்னு சொல்லி சொன்னால், ரத்தம் செக் பண்ண போகிறாங்க அப்படின்னு சொன்னால் முதல் நாள் இருந்து பாவக்காய் எல்லாம் வாங்கிட்டு வந்து பச்சையாக சப்புவார். நான் சில கண்டுட்டு கேட்குறது, ஏன் பாவக்காய் சாப்பிட்றீங்க அப்படின்னு சொல்லி கேட்டால் நாளைக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போகணும், ப்ளட் செக் பண்ணுவாங்க. அதை நமது அன்றாட வாழ்விலே சேர்த்து கொண்டால் அவரான தேவை இல்லை. இதுதான் யதார்த்தம். அதாவது இயற்கை மருத்துவம் என்பது இயற்கையில் அமைந்த இயற்கையில் அமைந்த உணவுப் பொருட்களை கொண்டு எங்களுடைய உடலில் ஏற்படுகிற நோய்களுக்கான தீர்வை காணக்கூடிய மருந்துகளாக எடுத்துக்கொள்கின்ற உணவே மருந்து என்கின்ற விதிமுறை தான் இயற்கை மருத்துவமாக இருக்கின்றது. இதை நாங்கள் புரிந்து கொள்ளாமல் உணவை தவிர்த்து, உணவில் தேவையற்ற இவையெல்லாம் தேவையில்லை என்று சொல்லி நாங்கள் தவிர்த்து விட்டு பின்வந்த காலங்களில் எங்களுக்கு தேவை என்று ஏற்படுகின்ற பொழுது, வியாதி அல்லது நோய் என்று வருகின்ற பொழுது அந்த உணவுகளை தான் உண்ண வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஆகவே வருமுன் காப்போம் என்பது இதைத்தான் என்று சொல்லலாம். தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் இன்னும் ஒரு பகுதி, குரல் சொல்லும் கதை பகுதி இப்பொழுது காத்திருக்கிறது. அதை பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசலாம். அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் மின்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. அஞ்சாமை ஈகை அறிவூக்கம் மின்னாங்கும் எஞ்சாமை வேந்தற்கியல்பு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் பொருட்பால் என்ற அதிகாரத்தின் 2வது குரலுக்கும் அத்துடன் இறைமாட்சி என்ற அதிகாரத்தின் 2வது குரலுக்கும் நான் விடையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 2வது குரல் என்ன சொல்கின்றால், ஒரு அரசன் அஞ்சாமை உள்ளவதாக இருக்கணும், அறிவுடையவனாக இருக்கணும், தாராள மனப்பான்மை இரக்கமுடையவனாக இருக்கணும், வீரமுடையவனாக இருக்கணும் என்று சொல்கின்றார். அப்போ இந்த அளவு குணமும் ஜெயவீரசிங்கன்கிட்ட இருக்குது. அவன் ஒரு தரக்கும் அஞ்ச மாட்டான். ஒரு முறை 2 நாடுகள், அவனுக்கு அருகில் உள்ள 2 நாடுகள் சேர்ந்து 3வது நாட்டையும் சேர்த்து இவனை தாக்கி அந்த நாட்டை கைப்பற்ற வேண்டும் என்று நினைத்தனர். அப்போ இவன்கிட்ட மிகவும் அருமையான ஒற்றர்கள் இருக்கிறார்கள். நகுலன் என்ற ஒரு ஒற்றன் இருக்கிறான். அவன் எங்கேண்டான காற்று கூட உள்ளுக்கு புகாத நிலையில் உள்ள அரண்மனையிலும் உள்ளுக்கு போய் எல்லாவற்றையும் அறிந்து கொண்டு வந்துடுவான். அப்போ அப்படிப்பட்ட நகுலன் இது 3 நாடுகளும் சேர்ந்து தங்களை தாக்க போதென்று வந்து அறிந்து விட்டான். உடனே வந்து மன்னனுக்கு ஜெயவீரசிங்கனுக்கு சொன்னான், மன்னவனே இப்படி ஒரு பிரச்சனை நடக்குது, நான் வடிவாக அறிந்துட்டேன் என்று. அப்போ மன்னன் சொன்னான், நீ என்ற உயிரான ஒற்றன் ஆனபடியால் நீ போய் சொல்ல மாட்டேன், நீ அறிந்த தகவல்கள் எதுவும் இதுவரை பிழைத்ததில்லை, அதனால் நான் கவனமாக இருக்கிறேன் என்று சொல்லிவிட்டு சொன்னான். எப்படி என்றான், நாங்கள் அந்த 3 நாட்டில் 2 நாட்டையாவது பிளவுபடுத்த வேண்டும். பிளவுபடுத்தினோமா இருந்தால் இலகுவாக வெற்றியை பெற்றுக்கொள்ளலாம். பயம் இல்லை எனக்கு, எந்த காலத்திலையும் யாருக்கும் பயப்பட மாட்டேன் என்று சொன்னால் பிறந்தவன் இறந்தே ஆக வேண்டும். அப்போ இறப்பதற்கு ஒரு வழியும் வேண்டும். அரசர்கள்
இறப்பதானா போரெல்லாம் இறக்கணும். போரில் இறந்தான் என்றால் அவருக்கு நேர சுவர்க்கம்தான் கிடைக்கும் என்று எங்கள்ட சைவ சமய நூல்கள் எல்லாம் கூறுகின்றன. இதை பற்றி பிரச்சனை இல்லை. உனக்கு நான் என்னுடைய எல்லா கடமைகளையும் முன்னேற்ற தாரேன், நீ எதுவும் செய்யலாம், அந்த நாட்டுக்கு போய் அதால் என்னென்ன செய்ய முடியுமோ அதை செய்ய என்று சொன்னான். அப்போ நகுலன் என்ன செய்தான் என்று சொன்னால், அவன் நல்ல சிவந்த நிறமுடையவன், நல்ல பெரிய நீண்ட முடி, தலைமுடி, அதையெல்லாம் விட்டுட்டு விபூதி எல்லாத்தையும் பூசி உருத்ராட்சங்கம் பூசி பூநூலும் போட்டுக்கொண்டு ஒரு பிராமண வடிவில் பக்கத்து நாட்டுக்கு செல்கிறான். சென்ற உடனே அங்கே உள்ள போய் இதண்டா பூனோன்னா மன்னன் வரவேற்று பாருங்கோ இருங்கோ என்றெல்லாம் செய்து அவருக்கு தேவையான எல்லாவற்றையும் செய்து கொடுத்தான். செய்து கொடுக்கல அவன் எப்போ ஆரை பிடித்து இந்த இதுகளை அறியலாம் என்று பலவீனங்களை பார்த்து கொண்டு போக குதிரைப்பட தளபதி கொஞ்சம் பலவீனம் உள்ளவனாக காணப்பட்டான். அதனால் குதிரைப்பட தளபதியோடு இவன் கதைத்தான். கதைத்த போது குதிரைப்பட தளபதிக்கு பெரும் வறுமை, ஏராள 6-7 பொம்பளை பிள்ளைகள். அப்போ கொஞ்சம் பணம் கொடுத்தால் அல்லது பணம் தாரன் என்று சொன்னால் அவன் மாற்றம் அடைவான் என்று நினைத்து அவனுக்கு பணம் தாரன் என்று சொல்லி தன்னோடு வந்த ஒற்றர்களை மன்னனிடம் அனுப்பி ஏராளமான பணத்தை பெற்று கொடுத்த உடனே அவன் பட ரகசியம் முழுவதையும் சொல்லிவிட்டான். அதனால் மற்ற 2 நாடுகளும் தானாகவே சரணடைந்து விட்டன. ஏனென்றால் தோற்று போவோம் என்று தெரிந்து சரணடைந்து விட்டன. அதனால் இவன் தன் மதிநுட்பம் உள்ள அரசன் எப்படியும் எந்த எதிரியையும் வெல்வான், அதில் ஐயமில்லை. மீண்டும் சந்திப்போம். கடுகை துளைத்து 7 கடலை புகுத்தி குறுகத்தமைந்த குரலினூடாக குரல் பாவினூடாக ஒரு கதையை கூறி அந்த கதையினூடாக குரல் பாவினுடைய சிந்தனையை சொல்லி நமக்கெல்லாம் தெளிவுபடுத்த குரல் சொல்லும் கதை பகுதியினூடாக இணைந்து கொள்வது தமிழறிஞர் KV குணசேகரம் ஐயா அவர்கள். இப்பொழுது குரல் சொல்லும் கதை பகுதியை பார்த்துவிட்டு இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் பேசுகின்ற விடயமாக அல்லது பேசு பொருளாக இருப்பது உலக இயற்கை மருத்துவ நாள் என்கின்ற விடய தொடர்பில் இன்று நாங்கள் பேசுகின்ற இந்த இயற்கை மருத்துவம் தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்ற பொழுது அதை சொன்ன விடயம், இந்த உணவு பழக்க வழக்கத்தில் அதிகமாக நாங்கள் விரும்பாத உணவுகள் பிற்காலத்தில் நோய்க்கான மருந்துகளாகவும் விரும்பிய உணவுகள் நோய்க்கு பின்னர் அது விஷமாகவும் எங்களுக்கு மாறிவிடுகின்றது. ஆகவே இதுதான் எங்களுடைய வாழ்க்கையில் நாங்கள் விடுகின்ற தவறாக இருக்கின்றது. குழந்தையாக இருந்து வளர்கின்ற பொழுதே நாங்கள் அத்தனை உணவுகளையும், அதாவது சீரான உணவு வழக்கத்தை நமக்குள் ஏற்படுத்திக் கொள்ள வேண்டும். என்னுடைய அம்மாவுடைய அப்பா உயிரோடு இருக்கின்ற பொழுது, அவர் இப்பொழுது இறந்து விட்டார், அவர் உயிரோடு இருக்கின்ற பொழுது நான் சிறுவனாக இருந்த பொழுது இந்த இறைச்சியை நான் சாப்பிடுகின்ற பொழுது 2-3 தடவை கடித்து விட்டு விழுங்கி விடுவேன். அப்பொழுது அவர் சொல்லுவார், ஐயா அவர் சொல்லுவார், தம்பி இறைச்சியை நல்லா வடிவா சப்பி நல்லா அரைச்சி சப்பி சாப்பிடுவோம். சில வேளைகள் நாங்கள் குழந்தையாக இருக்கும் பொழுது அவர்களை சப்பி எங்களுக்கு ஊட்டி விடுவார்கள். அதில் அந்த ஒரு சுவை இப்பொழுதும் வாயில் இருக்கின்றது. அதாவது நாங்கள் உணவுகளை அழகாக அரைத்து உண்பது என்பது எங்களுடைய செவிப்பாட்டுக்கு உதவுவதோடு அந்த உணவில் இருக்கின்ற சக்தியை அல்லது சத்தை எங்களுடைய உடல் எடுத்துக்கொள்வதற்கும் அது வழிவகுக்கும். நாங்கள் தனிமனை பாருங்கள், ஒரு மிக்சர் மிஷினுக்குள் நாங்கள் உணவுகளை அடிக்குவதற்காக போடுகின்ற பொழுது ஒரு பழமாக இருந்தாலும் அதை துண்டு துண்டாக வெட்டி, ஒரு மரக்கறியாக இருந்தாலும் அதை துண்டு துண்டாக வெட்டி போடுவோம். போட்டு மிக்சியை போட்டு அடிக்கின்ற பொழுது வேகமாக கூழாக அடிபட்டுவிடும். அதே முழுதாக போட்டுவிட்டு அடிக்கின்ற பொழுது அது சுழண்டு கொண்டே இருக்கும், அடிபட முடியாது. இதே தான் எங்களுடைய வயிற்றுக்குள் சமீபாட்டு தொகுதியில் இடம்பெறுகின்ற விடயம். நாங்கள் உண்ணுற உணவுகள் முழுசாக உள்ளே போகின்ற பொழுது அதை அரைத்து எடுத்து அதில் இருக்கின்ற சக்தியை புளிந்து கொள்வதற்கு நேரமாகும். அந்த வேளையில் உடலுக்கு தேவையான, அதாவது சமீபாட்டு தொகுதிக்கு தேவையான சக்தியை நாங்கள் கொடுக்க வேண்டும். ரத்தம் முழுவதும் செயற்பாடுகள் எல்லாமே சமீபாட்டு தொகுதிகள் சென்றுவிடும். இந்த வேளையில் நாங்கள் வேறு வேலை ஏதாவது செய்து கொண்டிருப்போமாக இருந்தால் அந்த வேலைக்கு எங்களுடைய குருதி அல்லது மூளை செயற்படுகின்ற பொழுது, நாங்கள் உணவு உண்ட பின்னர் வேலை செய்கின்ற பொழுது இந்த சமீபாட்டு தொகுதிக்கு செல்வதற்கான ரத்தம் குறைந்துவிடும். ஆகவே சமீபாடு சீராக நடைபெறாது. நாங்கள் உண்ட உணவுகள் எல்லாமே மலமாக வெளியேறிவிடும். ஆனால் அதிலிருந்து எந்தவித பலனும் கிடைக்காது. ஆகவே உண்ணுகிற உணவை நன்றாக அரைத்து ஆறுதலாக ஒரு சிறிதளவு உணவு உண்டாலும் அதை நன்றாக அரைத்து உண்ணுகின்ற பொழுது அது செவ்வாட்டு தொகுதி தன்னுடைய வேலையை செய்து கொண்டிருக்கும், சீராக செய்து கொண்டிருக்கும். ஆகவே நல்ல ஒரு சக்தி கிடைக்கும், உடலுக்கு ஆரோக்கியம் கிடைக்கும். சிலர் பார்த்தால் சொல்வார்கள், நல்லா சாப்பிட்றேன்னு ஆனால் உடம்பில் ஒன்றுமே இல்லை அப்படின்னு சொல்வார்கள். சிலர் பார்த்தால் சாப்பாடு கொஞ்சமாக தான் இருக்கும், ஆனால் அவர்கள் ஆரோக்கியமாக சிறப்பாக இருப்பார். காரணம் அவர்களுடைய உணவு பழக்க வழக்கம் இவ்வாறு இருக்கின்றது. உண்ணுகிற உணவுகளில் இருக்கின்றது. கிழங்கு வகைகள் இந்த காலங்களில் எடுக்க வேண்டும், அந்த காலங்களில் அந்த கிழங்குகளை எடுக்க வேண்டும். அதை விட்டு மரவள்ளி கிழங்கெல்லாம் அதிகமாக உண்ணுகிற பொழுது பித்தம் ஏறும். தொடர்ந்து ஒரு வாரம் மரவள்ளி கிழங்கை உணவாக எடுத்துக்கொண்டு வந்தால் பித்தம் ஏறிவிடும்.
ஆனால் மரவள்ளிக்கிழங்கும் மிகவும் சக்தி வாய்ந்த உணவு, நல்ல சத்தான உணவு. அதை எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது, உணவை நாங்கள் எவ்வாறு எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று இருக்கிறது, அதில் தான் எங்கள் தங்கி இருக்கிறது எங்களுடைய எதிர்காலம் அல்லது எங்களுடைய ஆரோக்கியம். நிச்சயமாக திலீஸ், உணவு பழக்க வழக்கத்தோடு பார்த்து கொண்டால் எமது வாழ்வில் அன்றாடம் நடக்கின்ற செயற்பாடுகளையும் நாங்கள் எமது ஆரோக்கியத்தில் கவனம் செலுத்த வேண்டும். உதாரணமாக சொல்ல போனால் சூரிய ஒளி எமது உடலுக்கு மிகவும் அவசியமான ஒன்றாக காணப்படுகின்றது. அதான் சிறுவயதிலிருந்து பாடசாலைகள் கல்வியில் கூட காலை பிரார்த்தனைகளின் போது நாம் வெயில் சூரிய ஒளி படக்கூடிய இடத்தில் நமது பிரார்த்தனை மைதானத்தில் இடம்பெறுகின்றது. மேலும் அந்த காலை பிரார்த்தனையின் பின்னர் நாம் உடற்பயிற்சியில் ஈடுபடுவோம். அது நமது உடலுக்கு சூரிய ஒளியும் பட நமது கை கால்கள் ஆடிய சேர்ந்தவாறு அந்த உடற்பயிற்சியை மேற்கொள்ளும் போது அது நமக்கு உடலுக்கு ஆரோக்கியத்தையும் ஒரு புது உணர்ச்சியையும் நமது வாழ்க்கையில் தருகின்றது இல்லையா திலீஸ்? நிச்சயமாக. அதாவது இரவு முழுவதும் உறக்கத்தில் இருக்கின்ற பொழுது எந்த விதமான வெளிச்சத்தை உணராத எங்களுடைய உடலுக்கு அதிகாலையில் சூரிய வெளிச்சம் வருகின்ற பொழுது அது ஒரு காலை விடிந்திருக்கின்றது என்று சொன்னால் அது உடலுக்கு தேவையான புத்துணர்ச்சியை தருவதற்காக வந்திருக்கின்ற காலை நேர சூரியனுடைய வெளிச்சம். இந்த காலை நேர சூரியனுடைய வெளிச்சம் எங்களுடைய முன்னோர்களை பார்த்தால் தோட்டங்களில் இருப்பார்கள். சூரியன் வருவதற்கு முன்னமே தோட்டத்துக்குள் சென்று விடுவார்கள். அவர்கள் வேலை முடிகின்ற பொழுது சூரியனும் கரெக்டாக மேலே எழுந்து கொண்டிருப்பார். ஆகவே அந்த வேளையில் முழுவதும் காலை வெயில் அவ்வளவும் அவர்களுடைய மேனியில் தான் இருக்கும். அது அவர்களுக்கு அவ்வளவு ஆரோக்கியத்தை கொடுக்கும். அதே போல வீட்டில் இருக்கின்றவர்களாக இருந்தாலும் அதிகாலையிலே எழுந்து வெளியே வந்து விடுவார்கள். வெளியே ஓலை பின்னுவது, கடகம் பின்னுவது, பெட்டி பின்னுவது, இப்படியான வேலைகளை வெளியே இருந்து செய்து கொண்டிருந்தாலும் இல்லை ஏனைய தங்களுடைய வேலைகளை செய்வதாக இருந்தாலும் வெளிச்சத்தில் வெயிலில் தான் செய்து கொண்டிருப்பார்கள். சிலரை பார்த்தால் காலையில் எழுந்தவுடன் சென்று கிழக்கை பார்த்து கொண்டு நிற்பார்கள், பேசாமல் தியானம் செய்து கொண்டு நிற்பார்கள். சூரியனை பார்த்து தியானம் செய்து கொண்டு நிற்பார்கள். காலை வேளையில் சூரியன் எழுவதை அவர்கள் பார்த்து சூரியனை வணங்கி சூரிய வணக்கம் என்று சூரிய நமஸ்காரம் என்று சொல்லுவோம். எல்லாமே நாங்கள் சடங்கு சம்பிரதாயம் அல்லது வணக்கம் மூட நம்பிக்கை என்று சொல்லி சொன்னாலும் அதில் இருக்கின்ற விஞ்ஞானத்தையும் அதில் இருக்கின்ற ஆரோக்கியத்தையும் நாங்கள் எடுத்துக்கொள்ள வேண்டியதுதான் எங்களுடைய கடப்பாடாக இருக்கின்றது. ஆகவே இந்த சூரியனிலிருந்து கிடைக்கக்கூடிய அந்த நல்ல சக்திகளை, எங்கள் உடலுக்கு தேவையான ஆரோக்கியத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய அந்த சக்திகளை பெற்றுக்கொள்வதற்கு நாங்கள் தவிர்த்து விடுகின்றோம். அதிகாலை எழுவதே இல்லை பலர். விடுமுறை என்று சொல்லிவிட்டால் சரி 10-11 மணியாக எழுவதற்கு, அதற்கு பின்னர் சூரியன் அவர் தன்னுடைய ஆக்ரோஷமான வெக்கையோடு இருக்கின்ற பொழுது அங்கே சரியான எங்களுக்கு ஆரோக்கியமான வெயில் கிடைக்காது, சூரிய ஒளி கிடைக்காது. ஆகவே அதிகாலை சூரிய ஒளியை நாங்கள் எங்களுடைய உடலில் பெற்றுக்கொள்ள வேண்டுமாக இருந்தால் அதிகாலையில் சூரியனை நாங்கள் காண வேண்டும், முகமுகமாக காண வேண்டும். அதற்காகத்தான் பாடசாலைகளில் நீங்கள் சொன்னது போல காலை வேளைகளில் பிரார்த்தனைகளாக இருந்தாலும் இல்லை உடற்பயிற்சிகளாக இருந்தாலும் எதுவாக இருந்தாலும் அந்த இளம் வெயில் காலை வெயில் படுகின்ற இடங்களில் தான் அதை ஏற்படுத்துவார்கள். காரணம் எங்களுடைய ஆரோக்கியம் தொடர்பாக அவர்கள் சரியாக சீராக எங்களை உணர்ந்து கொள்வதனால். ஆனால் நாங்கள் இப்பொழுதெல்லாம் என்ன செய்கின்றோம், இரவு தொடங்கிவிடும் எங்களுடைய ஷிஃப்ட். இரவு 10 மணிக்கு தொடங்கினால் அதிகாலை முடிந்து பகல் 12 மணி வரை ஓடிக்கொண்டே இருக்கும் ஏசி ரூமுக்குள் வேலை. அதன் பின்னர் வெளியே வருகின்ற பொழுது பகல் நேர வெயில் தான் எங்களுடைய உடலில் படுகிறது. அப்பொழுது உடலுக்கு தேவையான சக்தி எங்களுக்கு கிடைக்காது. ஆகவே வேலை எதுவாக இருந்தாலும் எங்களுடைய வேலையில் எங்களுடைய ஆரோக்கியத்தையும் நாங்கள் பார்த்துக்கொள்ள வேண்டும். ஆகவே நாங்கள் செய்கின்ற வேலை என்னத்துக்கு செய்கின்றோம், ஏன் செய்கின்றோம்? நாங்கள் உழைப்பது எல்லாமே என்னத்திற்காக? உயிரோடு இருப்பதற்காக இல்லையா? உயிரோடு இருப்பதற்காக உழைத்து கொண்டு நோயை தேடுவோமாக இருந்தால் அந்த உழைப்பில் என்ன பிரயோசனம் இருக்கின்றது? ஆகவே நாங்கள் அதாவது கீதாசாரத்தில் சொல்லப்படுவதும் இதைத்தான். அதாவது உன்னுடைய உடல் நோயை ஏற்படுத்த அல்லது உடல் வருந்த நீ உழைக்காதே. அதாவது நாங்கள் உடல் வருந்தி கஷ்டப்பட்டு உழைத்து அதில் பிரயோஜனப்படுத்தாமல் நாங்கள் சேமிப்போமாக இருந்தால் அதில் எந்த பிரயோஜனமும் இல்லை என்று சொல்லப்படுகிறது. கீதாசனம் அழகாக சொல்ல முடியும். பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுத்துரு, இதெல்லாம் நான் சித்தாப்பிரதான் தருவேன் என்று சொல்லாத, அவர்கள் எப்பொழுது நீ சாவா என்று பார்த்து கொண்டிருப்பார்கள். இப்போ கீதாசாரம் சொல்லுகிறார். கீதாசாரத்தினுடைய சாராம்சமாக இருப்பது அதுதான். அதே பிள்ளைகளுக்கு கொடுக்க வேண்டிய காலத்தில் கொடுத்துரு, பிள்ளைகளுக்கு அடிமையாக இருக்காத, அன்பை தெரிவி, அவங்களுக்கு கொடுக்க வேண்டிய எல்லாத்தையும் செய். இதெல்லாம் சொல்லப்படுகிறது சொன்னால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்ள வேண்டியவர்களாக இருக்கணும் என்று சொன்னால் எங்களுடைய வாழ்க்கைக்கு தேவையான கருத்துக்கள். இதே போல தான் சித்தர்களுடைய பாடல்கள் என்று சொன்னாலும் அதனூடாகவும் பல விடயங்கள் எங்களுக்கு புலப்படுத்தப்படும். அதே போல தான் அவர்களுடைய இயற்கை மருத்துவம் என்பதும் எங்களுக்கு தேவையானது. வெள்ளைக்காரன் நாட்டுக்கு வர முதல் நாங்கள் செய்து கொண்டிருந்த மருத்துவம் என்ன? அப்பொழுதெல்லாம் இறந்து கொண்டா இருந்தார்கள் இல்லையே? அப்பொழுதெல்லாம் நன்றாக வாழ்ந்து கொண்டிருந்தார்கள் இல்லையா? ஆங்கில மருத்துவம் வந்ததன் பின்னர் தான் நாங்கள் நோய்களையும் புதிதாக கண்டு கொண்டோம். என்று சொன்னால் அது ஒரு நோயை உடனடியாக நிவாரணியாக்குகிறது சொன்னால் அதற்கு நாங்கள் பழக்கப்பட்டு விடுகிறோம். இயற்கை மருத்துவம் அப்படி இல்லை. இயற்கை மருத்துவம் என்பது ஒரு நோயிலிருந்து நம்மை விடுவிக்கின்ற பொழுது அந்த நோய் மீண்டும் நம்மை தாக்காதபடி அதை பார்த்துக் கொள்வதனால்தான் அது நீண்ட காலம் எடுக்கும். அதாவது காலம் கொஞ்சம் கூடவாக இருக்கும். அது காய்ச்சலாக இருந்தாலும் சரி, சளியாக இருந்தாலும் சரி, தடிமலாக இருந்தாலும் சரி, இருமலாக ஆஸ்மாவாக இருந்தாலும் சரி, இல்லை பாரிய நோய்களாக இருந்தாலும் சரி, எல்லா நோய்களிலும் இருந்து பக்கவாதம் ஏற்படுகின்ற பலரை நாங்கள் பார்த்திருப்போம். பக்கவாதம் ஏற்பட்டதன் பின்னர் அவர்கள் அந்த வைத்தியசாலைகளில் அவர்களுக்கான சில பயிற்சிகள் கொடுத்து கொண்டிருப்பார்கள். அந்த பயிற்சிகள் எல்லாமே எங்களுடைய ஆரம்ப கால சித்த வைத்திய ஆயுர்வேத வைத்தியத்தில் இருக்கின்ற அந்த முறைகளைத்தான் செய்து கொண்டிருப்பார்கள்.
ஆனால் இதையே எங்களுடைய இயற்கை மருத்துவத்தினூடாக நாங்கள் பார்க்கின்ற பொழுது அந்த ஒரு வாதம் ஏற்பட்டவர்கள், பக்கவாதம் ஏற்பட்டவர்களுக்கு எல்லாம் அந்த ஏற்பட்ட அந்த பக்கவாதத்தினால் இழுக்கப்பட்ட அந்த கைகளோ கால்களோ கழுத்துகளோ எதுவாக இருந்தாலும் அவை மீண்டும் சீர் செய்யப்படுவதற்கான மருந்துகள் கொடுக்கப்பட்டு கொண்டிருக்கும். ஒரு குறிப்பிட்ட காலத்தின் பின்னர் அதை சரியாக எடுத்துக்கொள்வர்களுக்கு மீண்டும் அந்த கைகால் எல்லாம் இயங்கக்கூடிய வல்லமையை கொடுக்கும். ஏனென்றால் அந்த மருந்தில் இருக்கின்ற வல்லமை அல்லது மருந்தில் இருக்கின்ற திறம் அதுதான். ஆனால் நாங்கள் என்ன செய்கின்றோம், விரைவாக குணம் கிடைக்க வேண்டும், விரைவாக நாங்கள் சுகமடைந்து விட வேண்டும் என்று சொல்லி அதிகமாக வெளியே சென்று எங்களுடைய உடலை நாங்களே அழித்துக் கொள்ளுகின்றோம். இதுதான் உண்மை. அதாவது இயற்கை மருத்துவத்தினூடாக கிடைக்கின்ற நிவாரணி என்பது ஒரு கால தாமதமாகினாலும் அது நிரந்தர நிவாரணியாக இருக்கும், நமக்கான ஒரு நிரந்தர தீர்வாக இருக்கும். எல்லா இடமே நாங்கள் நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கின்றவர்கள். அதே போலதான் எங்களுடைய உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கும் நாங்கள் நிரந்தர தீர்வை எதிர்பார்க்கின்றவர்களாக மாற வேண்டும். நிரந்தர தீர்வை எதிர்பார்ப்பவர்களாக மாறினால் உடலில் ஏற்படுகின்ற நோய்களுக்கு இயற்கை மருத்துவம் தான் சிறந்தது என்பதை நாங்கள் புரிந்து கொள்ளலாம். இப்பொழுதெல்லாம் இந்த கொரோனா பிரச்சனை தொடர்பாக நாங்கள் ஏற்கனவே கடந்த காலத்தில் சொல்கின்ற பொழுதும் சொல்லியிருந்தேன். அப்பொழுதெல்லாம் நாங்கள் நாகரிகம் என்று ஓடிக்கொண்டிருந்தவர்கள் திடீரென இயற்கை வாழ்வியலுக்கு மாறினோம். வீடுகளில் அடைபட்ட பின்னர் எங்களுடைய உணவுகள் எல்லாம் மாறியது. பலருடைய வீடுகளில் அதிகமாக ரசம், மிளகு ரசம் எல்லாம் அதிகமாக உணவாக எடுத்துக்கொண்டார்கள், அருந்தி கொண்டிருந்தார்கள். ஆனால் சாதாரண நாட்களில் ரசம் செய்தால் அதை குடிப்பதே இல்லை. இந்த கொரோனா காலங்களில் கொஞ்சம் பயத்தினூடாக, அதாவது மரண பயம் வந்தவுடன் நாங்கள் எங்களை அறியாமலே அந்த தேவையான உணவுகளை எடுத்துக்கொள்கிறோம். அந்த மரண பயம் வர முதலே நாங்கள் எங்களுடைய உணவுகளை அவற்றை சேர்த்துக் கொள்வோமாக இருந்தால் எங்களுடைய அந்த மரணத்திலிருந்து நம்மளை பாதுகாத்துக் கொள்ள முடியும், நோயிலிருந்து நம்மை பாதுகாத்துக் கொள்ள முடியும். மரணம் என்பது எமக்காக உருவாக்கப்பட்டிருக்கின்ற விதி. அந்த விதியை நாங்கள் வேலைக்கு, அதாவது குறிப்பிட்ட காலம், அதாவது நான் 80 வயதில் தான் என்னுடைய விதி இருக்கிறதுன்னு சொன்னால் நான் 60 வயதில் இறப்பதற்கு நான் உண்ணுகின்ற உணவுகள் காரணமாக அமைகின்றதுன்னு சொன்னால் அது என்னுடைய முட்டாள்தனம் இல்லையா, என்னுடைய அறிவினம் இல்லையா? ஆகவே அதை சிந்திக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். ஒவ்வொரு விடயங்களிலும் எல்லாமே இருக்கின்றது. இயற்கை மருத்துவம் என்பது அதைத்தான் நமக்கு சொல்லுகின்றது. இயற்கையில் அமைந்த மூலிகைகளோ சரி, செடிகளோ சரி, மருந்து அதாவது எல்லா தாவரங்கள், இயற்கை இலைகள், பாவட்டமில்லை என்று சொல்வது இப்பொழுதெல்லாம் பல இடங்களில் காண முடியாத ஒன்றாக இருக்கின்றது. அந்த பாவிட்டை அது எவ்வளவு வல்லமை முக்கியது. ஒரு காலில் ஒரு உழுக்கு இருக்கின்றது என்று சொன்னால், அது ஒரு நோவு இருக்கின்றது சொன்னால் அந்த இடத்தில் பாவட்டமிடையை வாட்டி விட்டு ஒட்டி விட்டால் போதும், அத்தனை அந்த நோவையும் அதை இழுத்து எடுத்து விடும். பின்னர் அந்த இடத்தில் நோய் ஏற்படாது. பாவட்டமில்லைக்கு அவ்வளவு அந்த வல்லமை இருக்கின்றது. ஆனால் பாவிட்டை இப்பொழுது முந்தையெல்லாம் வீடுகளின் வேலிகளில் பாவட்டையை பார்க்கலாம். இப்பொழுது எல்லாமே கருங்கல் மதில்கள் கட்டுவதில் தான் எல்லோரும் போட்டி போட்டுக் கொண்டிருக்கின்றோம். கருங்கல்லில் இருந்து நமக்கான மூலிகைகளை பெற்றுக்கொள்ள முடியாது, கருங்கல்லில் இருந்து நமக்கான மருந்துகளை பெற்றுக்கொள்ள முடியாது இல்லையா? ஆகவே எதிலிருந்து பெற்றுக்கொள்ள முடியுமோ அதைத்தான் எங்களுடைய வீட்டு வளவுகளில் நாங்கள் வைத்துக் கொள்ள வேண்டும். இது தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்ற பொழுது ஆரோக்கியம் தொடர்பான கருத்துக்களோடு ஒவ்வொரு நாளும் வருகின்றது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. அது கூட இப்பொழுது காத்திருக்கிறது. ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இனிய காலை வணக்கம். தமிழர்களின் பாரம்பரிய மருத்துவமான சித்த மருத்துவத்தின் ஆரோக்கிய வாழ்வு நிகழ்வினூடாக உங்களை சந்திப்பதில் நான் மகிழ்ச்சி அடைகிறேன். நேற்றைய தினம் உங்களுடன் நான் குருதி அமுக்கத்துக்கை எவ்வாறு கட்டுப்படுத்துவது என்பதில் உடல் எடையை குறைத்தல் பற்றி நான் கூறியிருந்தேன். மற்றது உணவில் உப்பின் அளவை குறைத்தல். இன்று புகைப்பிடித்தல் மற்றும் மது அருந்துதல், இந்த பழக்க வழக்கத்தை நாங்கள் நிப்பாட்டுவதன் மூலம் 150% உயர்குருதி அமுக்கத்தினை எம்மால் இன்றைய சமூகத்திலும் மற்றும் இளைய சமூகத்திலும் தடை செய்ய முடியும் என்று நான் நினைக்கிறேன். புகைப்பிடித்தல், மது அருந்துதல் மனிதனுக்கு செய்ய வேண்டிய வேலைகளுக்காக அவற்றிற்கு இது ஒரு ஊக்குகாரணியாக இருப்பது என்பதற்காக இவற்றுக்கு அடிமையாவதன் ஊடாக எமது உடலானது நோய்க்கு உள்ளாகின்றது. இந்த புகைப்பிடித்தல், மது அருந்துதல், இந்த புகைத்தலால் எமது உடலுக்கு எந்த விதமான நன்மையும் இல்லை. மாறாக எமது உடல்தான் அதற்கு பாழாக கொண்டு செல்கின்றது. அதாவது நாமே காசை செலவழித்து எமது உடலை நோய்க்கு உள்ளாக்கின்ற ஒரு நிலைமை. சொல்லாங்க காசை கரியாக்குதல், அத்துடன் உடலையும் நாங்கள் கரியாக்கி கொண்டு தான் செல்கின்றோம். அடுத்தது மது அருந்துதல். இன்று பல கடின உழைப்பாளிகள், அதாவது அது சொல்லிக்க அந்த கூலி தொழிலாளர்கள், அந்த சம்பளங்கள் குறைய பெறுகின்றவர்கள், கடின உழைப்பை செய்பவர்கள் கூடுதலாக மதுவுக்கு உட்படுகிறார்கள்.
மது என்பது ஒரு ஊக்கியாக எங்களுக்கு இருக்கிறதுன்றதோட ஆனால் எங்களோட உடலுக்கு என்ன நடக்குதுன்னு சொன்னால் உடலுண்ட அனைத்து அங்கங்களையுமே அது பாதிக்குது. அந்த உணவு கால்வாய் தொகுதி முழுவதும் இந்த மதுவான பாதிக்கப்படுகிறது. இதில் பொருளாதார நஷ்டங்கள் வந்து குடும்பங்களோட வளர்ச்சியும் கீழ் நோக்கி செல்கின்றது. இதனால் இந்த மது பழக்கத்திலிருந்தும் எம்மை நாம் கட்டுக்குள் கொண்டுவர வேண்டும். இந்த மதுவாலையும் ஒரு உயர்குருதி அமுக்கமானது ஏற்படுகிறது. இந்த மதுவால உயர்குருதி அமுக்கம் ஏற்படுவதனால்தான் சில வேளைகளில் வாயால் இரத்த வாந்தி எடுப்பார்கள். ஏனென்று சொன்னால் அந்த நாடிகளில் குருதி அமுக்க தாங்க முடியாமல் என்ன நடக்கும் என்று சொன்னால் ப்ரெஷர் கூடி அந்த நாடிகள் வெடிக்கும். அப்போ என்ன நடக்கும் என்று சொன்னால் அவர்கள் வாயால் இரத்த வாந்தி எடுப்பார்கள். சிலருக்கு மூக்கால் வரும், சிலருக்கும் வாயால் வரும். இது இந்த களம் இறப்பையுடன் சந்திக்கும், அதாவது உணவு கால்வாயில் வாய்க்குழி, தொண்டை, களம், இறப்பை, சிறுகுடல், பெருங்குடல், நேர்குடல், குதாம், இந்தளவும் உணவு கால்வாய் தொகுதியில் உள்ள சிறிய சிறிய அங்கங்கள். இதில் இந்த களம் தொண்டைக்கு அடுத்தபடியாக உள்ள மிக நீளமான ஒரு அமைப்பு. இந்த களம் போய் இறப்பைக்குள் உட்செல்லும். இந்த பகுதியில் இரத்த நாடிகளின் அளவானது மிக அதிகமாக காணப்படுகிறது. ஆகவே பிளட் ப்ரெஷர் கூடும்போது, குருதி அமுக்கத்தின் அளவு கூடும்போது ஒரு கட்டத்தில் இந்த இரத்த நாடிகள் வெடிப்பதனால் இது வாந்தியாக வெளிக்கிடும். இதே மாதிரி ஒரு பிரச்சனை ஈரலிலும் வரும். ஈரலில் மயிர்த்துளை குழாய்களில் நாடிகளிலே ஆரம்பித்து நாடிகளிலே முடிவடைகின்ற ஒரு இரத்த நாடி பகுதி உண்டு. ஈரல் வாய் நாளம் என்று சொல்கிறது. இதுதான் எங்களோட உணவு போஷணை கூறுகள் அதிகமாக நிரம்பின ஒரு நாடி. அப்போ இந்நாடியில் இரத்த அமுக்கம் அதிகரிப்பதனால் இது என்ன செய்யுமெண்டா வெடிப்புக்கு உள்ளாகும். இதனால் போஷணை கூறுகளை சரியாக உடலுண்ட அங்கங்களுக்கு கடத்த முடியாத ஒரு நிலைமை ஏற்படும். இது தொடர்பான மேலதிக விளக்கங்களுடன் நாளை உங்களை சந்திப்பேன் என கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு இணைந்திருக்கின்றோம். இன்று நாங்கள் பேசுகின்ற விடயம் அல்லது பேச பொருளாக இருப்பது இன்றைய நாள் நவம்பர் மாத 18ஆம் நாள், அதாவது இன்றைய நாளில் உலக முதல் இயற்கை மருத்துவ தினமாக இருக்கின்றது. அதனால் இயற்கை மருத்துவம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். நீங்களும் அழைப்பை ஏற்படுத்தி எங்களோடு இணைந்து கொள்ளலாம். 0212225656 என்ற எங்களுடைய கலையக தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். அழைப்பை ஏற்படுத்தி உங்களுடைய கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொள்ள முடியும். இந்த இயற்கை மருத்துவம் தொடர்பாக அல்லது இயற்கை மருத்துவத்தை நாங்கள் தொடர்ந்து எவ்வாறு பேண முடியும், எவ்வாறு நாங்கள் அதை திருப்பியும் கொண்டு வர முடியும் என்பது தொடர்பாக பேசலாம். தொடர்ந்து பேசுகின்ற பொழுது வனோஜிகா, இந்த இயற்கை மருத்துவத்தில் சில பொருட்கள் இருக்கின்றன. இந்த குப்பைமேனி என்று சொல்லி நாங்கள் சொல்லுவோம். குப்பைமேனி என்பதை நாங்கள் குப்பைமேனி என்று சொல்லி பேச்சு வழக்கில் சொன்னாலும் அது என்னுடைய பேர் குப்பைமேனி என்று சொல்லி, அதாவது போகின்ற பாதைகளில் அல்லது வயல் நிலங்களில் எல்லாம் கன்னடங்களிலும் அது வளர்ந்திருக்கும். அந்த குப்பைமேனியில் பலவிதமான மருந்துகள் இருக்கின்றன. இப்பொழுது அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார். வணக்கம். 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 யார் அங்கிருந்து பேசுகின்றீர்கள்? ராசதுரை ஐயா, இம்பர் சிட்டி ராசதுரை ஐயா, சொல்லுங்கள். நலமாக இருக்கின்றீர்களா? சரி, இன்று நீங்கள் இயற்கை மருத்துவம் தொடர்பாக என்ன சொல்ல போகின்றீர்கள்? மருந்தே உணவு, உணவே மருந்து. இதுதான் எங்களுடைய தமிழ் சித்த வைத்தியத்தினுடைய சுலோகம். ஆமா, அதாவது உலக சுகாதார ஸ்தாபனம் சொல்லிது வருமுன் காக்கும் நடவடிக்கை என்றது உலக சுகாதார ஸ்தாபனத்தின் சுலோகம். ஐயா, நீங்கள் தொடர்ந்து பேசுங்கள். தொலைக்காட்சி பெட்டியினுடைய சத்தத்தை கொஞ்சம் குறைத்து விட்டு பேசுங்கள். ஓகே ஓகே. அப்ப எங்களுடைய பாரம்பரியமான வைத்தியத்தில் தமிழ் சித்த வைத்தியம் மூலிகைகளை கொண்டும் யோகாசனத்தை கொண்டும் இணைத்து செயற்பட்ட ஒரு வைத்திய முறை. மூலிகைகள் மட்டுமல்ல, யோகாசனமும் அதுக்குள்ள அடக்கப்பட்டிருக்கு. உதாரணமாக எங்களுடைய சைவ முறையிலே அங்க பிரச்சனை செய்கிறது, அடி அளிக்கிறது,
தோப்பு கரணம் போடுறது கோயில்களில் போய் அதெல்லாம் யோகாசனத்தினுடைய அங்கம். அதே மாதிரி உணவுகளில் கொவ்வையில் முருங்கையில் கரிமுருங்கையில் இருக்கு, முள்முருக்கையில் இருக்கு. ரெண்டிலும் 2 விதமான நோய் குணப்படுத்துகின்ற தன்மை இருக்கிறது. ஒன்று முக்கியமாக 2ம் உணவுக்கு எடுக்கலாம். கரிமுருங்கையும் உணவுக்கு எடுக்கலாம், முள்முருக்கை உணவுக்கு எடுக்கலாம். இரண்டையும் ஒன்றாக வேறு இலைகளையும் சேர்த்து வறுத்து அதை நாங்கள் சாப்பிடக்கூடியதாகவும் இருக்கு. அப்ப கீரை என்றைகளை நாங்கள் வல்லாரைக்கீரை மூல வளர்ச்சி ஞாபக சக்திக்கு ஏற்றது. ஆனா அது காய்ச்சல் ஒரு தரம் விரும்ப மாட்டோம். ஆனால் அதை நாங்க சாப்பிட்டு கொண்டு வந்தால் ஞாபக சக்தி கூடும். வல்லார, அதே மாதிரி கொவ்வை, அதே மாதிரி பொன்னாங்கானி, அதே மாதிரி எங்களுடைய வீட்டிலே காணியில இருக்கிற இலைகள் எல்லாமே உணவும் மூலிகைகளும் தான். நிச்சயமா. ஆனா இது ஒரு தருமே கண்டுகொள்வதும் இல்லை, ஒரு தருமே இதை மருந்தாகவோ உணவாகவோ எடுப்பதும் இல்லை. ஏனென்று சொன்னால் நீங்கள் சொன்ன மாதிரி ஆங்கில வைத்தியத்துக்குள்ள நாங்கள் மூழ்கிவிட்டோம். உதாரணமாக ஆஸ்பிரின் கொத்தமல்லியிலிருந்து எடுக்கப்பட்டது. காய்ச்சல் தடிமன் வந்தால் கொத்தமல்லியை வச்சு குடிக்க சொல்லி நாங்கள் எங்களுடைய மூதாதையர் எங்களுக்கு சொன்னார்கள். எடுக்கப்பட்டது கொத்தமல்லியிலிருந்து தான் ஆஸ்பிரின். பெனடோல் எண்ணத்திலிருந்து எடுக்கப்பட்டது. ஒவ்வொரு அதாவது நிச்சயமா அதாவது எல்லா ஆங்கில மருந்துகளும் இயற்கை மூலிகைகளில் இருந்துதான், அதனுடைய மூலங்கள் இயற்கை மூலிகைகளாக தான் இருக்கும். உதாரணமாக அம்பிசிலின், ரூடிசைக்ளின், டெட்ராசைக்ளின் இதெல்லாம் என்னத்திலிருந்து எடுக்கப்பட்டது? மரமஞ்சள் ஆன்டிபயோட்டிக்ஸ் என்று சொல்றாங்க ஆங்கிலத்தில். அதாவது நுண்ணுயிர் கொல்லிகள். இந்த கொரோனாவை போல எந்த ஒரு கிருமியும் உடம்புக்கு வராது. மரமஞ்சள் குடிச்சு கொண்டு வரலாம், கொத்தமல்லி அவிச்சு குடிச்சு கொண்டு வரலாம், கோப்பியோட சேர்த்து இடிச்சு கோப்பியாக குடிக்கலாம். இதுகள் எல்லாம் எங்களுடைய உடலில இரத்தத்தை சுத்திகரிக்கும். அப்ப அதுல கிருமிகள் அங்க தொற்றுறதுக்கு வாய்ப்பு இல்லை. இன்றைக்கு நாங்கள் கொரோனா என்றோம், ஏதோ இல்லாம் இன்னும் COVID-19 என்றோம், COVID-20யும் வரும். இதுகளுக்கு எல்லாம் வராம தடுக்கிறதுக்கு நாங்கள் முதல் செய்யணும், எங்களுடைய இந்த ஆங்கில வைத்திய மோகத்தில் இருக்கிற ரெடிமேட் மருந்துகளை, அது சரியில்லை என்று நான் சொல்லல, அதுக்கும் வேணும் இதுக்கும் வேணும். ஆனா அதுக்கு காசு வேணும், இதுக்கு காசு தேவையில்லை. ஆங்கில வைத்தியத்துக்கு காசு வேணும், நிச்சயமா. இதுக்கு காசு தேவையில்லை. இது எங்களுடைய வீட்டுக்கு வேலியோடையும் வீட்டு முத்தத்திலும் வீட்டு தோட்டத்திலும் கிடைக்கிற பொருட்கள். உதாரணத்துக்கு தூதுவளை இருக்கு, மற்றது இந்த சளிக்கு தூதுவளை அவிச்சு குடிச்சு ரசத்தோட சேர்த்து குடிச்சாலே சளி வட்டி விட்டு. குழந்தை பிள்ளைகளுக்கு அந்த இன்னொரு மூலிகை இருக்கு, அது என்ன, அதாவது வெற்றிலை கூட சளிக்கு நல்லது என்று சொல்றாரு. வெற்றிலை கூட சளி, வெறும் வெற்றிலை சாப்பிடுவது சளியை வெட்டும் அப்படின்னு சொல்றாரு. எல்லாம் சளிக்கன்னு சொல்லி பிரிம்பான மூலிகைகள் இருக்கு, அதுகள் சளியை வெட்டி விடும். இந்த கத்தாழை இருக்கு, கத்தாழை இன்றைக்கு குடல் புண்ணில் இருந்து எல்லாத்துக்குமே நல்லது. 1000 ரூபாவுக்கு போகுது. ஒரு கிலோ 1000 ரூபாய்க்கு எடுக்கிறார்கள் மேல நாட்டு மருந்து செய்கிறார்கள். தேசியலுக்கு தேவையானது கத்தாழை முக்கியமா. அது மட்டும் இல்ல, இந்த மலச்சிக்கலுக்கு ஆகிய முதல் மூலிகை கத்தாழை, சோத்து கத்தாழை. அதை அந்த மேல் தோலை சீவி போட்டு உள்ளுக்கே இருக்கிற அந்த வளவழுப்பான அந்த சதைய எடுத்து நல்லா தண்ணியில கழுவி போட்டு அதை சாப்பிட்டு கொண்டு வந்தால் மலச்சிக்கல் இருக்காது, மூல வருத்தம் வராது. இப்படி ஒவ்வொரு மூலிகைக்கும் ஒவ்வொரு தத்துவம் இருக்கு, ஒவ்வொரு மருத்துவ குணம் இருக்கு. இதை நாங்கள் ஒரு தரம் உணர இல்லை. எப்ப உணர போறோமோ, எனக்கு இப்பதான் உணர்றோம், அந்த நிலைக்கு நாங்க வந்துவிட்டோம்.
நிச்சயமாக எங்களுக்கு நல்ல பாடம் படிப்பிக்கிறது. இனி வருகிற நாட்கள் வந்து இன்னும் பொல்லாத நாட்களாக மாற இருக்கின்றதாக இந்த வேளைகளில் நாங்கள் இந்த இயற்கை மருத்துவத்திற்குள் மீண்டும் நாங்கள் நகர வேண்டியவர்களாக இருக்கின்றோம். அதாவது இயற்கை மருத்துவம் என்று சொல்கின்ற பொழுது சத்தான உணவுகளை சீரான முறையில் எடுத்துக்கொள்வதே அவர் பெரிய ஒரு மருந்து தானே. சரி ஐயா, நீங்கள் ஆமாம் நிச்சயமாக நீங்கள் ஒரு சித்த மருத்துவராக இருப்பதனால் உங்களிடம் கேட்கின்றோம். உங்களுக்கு தெரிந்த இந்த மருத்துவ குணங்களை நீங்கள் அடுத்த சந்ததிகளுக்கு எவ்வாறு சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்கள், உங்களுடைய உறவுகளுக்குள் அல்லது உங்களுடைய பிள்ளைகள் பேர பிள்ளைகள் படி? நான் இத கூடுதலான உதயன் கலம்புரி பத்திரிகைகளில் எழுதியிருக்கிறீங்க. கொரோனா பற்றி எல்லாம் எழுதியிருக்கிறேன். பத்திரிகைகளில் வெளியிட்ட என்னுடைய தொகுப்பு இருக்கு, அதுல மூலிகளை பற்றி எல்லாம் நான் எழுதியிருக்கேன். இல்ல, நான் கேட்பது வந்து உங்களுடைய உறவுகள், அதாவது உங்களுடைய அடுத்த சந்ததிகளுக்கு நீங்கள் உங்களுக்கு தெரிந்த அந்த வைத்திய முறைகளை சொல்லிக் கொடுத்திருக்கின்றீர்களா? மூலிகைகள் தொடர்பாக எவ்வாறான விளக்க தொடர்புகளை வைத்திருக்கின்றீர்கள்? அதுதான் என்னுடைய குடும்பத்திலே அல்ல, மத்திய வைத்தியர்களுடைய குடும்பத்திலும் இருக்கின்ற ஆண் பிள்ளைகளோ பெண் பிள்ளைகளோ கூட சொல்லிக் கொடுத்தாலும் உதி எண்ணத்துக்கு இதெல்லாம் பழைய தோம்பு பழைய இதெல்லாம் எங்களுக்கு தேவையில்லை என்று அவர்கள் சொன்னார். பிள்ளைகள் வாருங்கோ, இதை கொஞ்சம் படியுங்கோ, கேளுங்கோண்டா, எங்களுக்கு இதெல்லாம் தேவையில்லை, நாங்கள் MBBS ஆகணும் வேணுமென்றால் அமைச்சிட்ட வைத்தியனா வர விரும்பவில்லை. என்ன மூலிகைகளும் இலையும் குலையும் இதுகளை பற்றி படிக்கிறது என்று கிட்ட வர இல்லை. என்ற சந்ததி அதை படிக்கவும் இல்லை, படிக்க வர்றதுகள் இல்லை. என்னோடையே அழிய போதுன்னு எனக்கு ஒரு கவலை. உண்மைதான். நீங்கள் வந்து அதை ஒரு நூலாக எழுதி தொகுத்து வையுங்கள். அது வந்து பின்காலங்களில் உங்களுடைய அடுத்த தலைமுறைக்கு உதவும். சில வேளைகளில் அப்பொழுது அவர்கள் உணர்ந்து கொண்டு அதை எடுத்து பயன்படுத்தக்கூடும். அதான் இப்ப செய்து கொண்டிருக்கேன். நூலாக எழுதி அதான் இப்ப பத்திரிகைகளுக்கு கொடுத்து அதை தொகுத்து புத்தகமா வெளியிடும். நல்ல விஷயம். அதாவது வந்து இதை நீங்கள் செய்து கொள்ளுங்கள், அது நன்றாக இருக்கும் என்று சொன்னால் இனி வருகின்ற சந்ததிகள் வந்து இந்த இயற்கை மருத்துவத்தை குறித்து அதிகமாக உணர்ந்து கொள்வதற்கு தெரிந்து கொள்வதற்கு இதுவும் ஒரு உதவியாக இருக்கும். உங்களுடைய கருத்துக்களையும் இந்த இடத்தில் எங்களோடு பகிர்ந்து கொண்டமைக்கு நன்றி ஐயா. நன்றி நன்றி. தேங்க்யூ வெரி மச். நன்றி. ஆம், நிறைய விடயங்கள், தமக்கு தெரிந்த நிறைய விடயங்களை எங்களோட அவர் பகிர்ந்து கொண்டிருந்தார். அதாவது வந்து இந்த சித்த மருத்துவத்தில் இருக்கக்கூடிய அல்லது தமிழ் வைத்தியத்தில் இருக்கக்கூடிய நன்மைகள் என்ன என்பதை ஒவ்வொன்றாக எங்களுக்கு கொடுத்து கொண்டிருந்தார். கத்தாழையில் இருந்து அதாவது வந்து முருங்கை, முள்முருங்கை, கரைமுருங்கை, இப்படி பல கீரை வகைகள் எல்லாவற்றை பற்றியும் சொல்லியிருந்தார். இதே போல நான் சொல்லிக் கொண்டிருந்த விடயம் இந்த குப்பைமேனியை வந்து எங்களுடைய காயங்களுக்கு வந்து இப்பொழுது நாங்கள் பிளாஸ்டர் போடுகின்றோம். ஆரம்ப காலங்களில் அந்த பிளாஸ்டர் என்று சொன்னால் அது ஒரு குப்பைமேனி தான். குப்பைமேனியை பிளாஸ்டராக பாவித்த தலைமுறைகள் நாங்கள். ஆகவே அதில் இருக்கின்ற மருத்துவங்கள் இதே போல இந்த கள்ளி இருக்கின்றது, கள்ளி எருக்கமில்லைன்னு சொல்லார்கள், எருக்கலை, அதனுடைய பால், இப்படி ஒவ்வொரு அந்த எருக்கலை பால் எல்லாம் வந்து காலிலே முள்ளு குத்தி உள்ளே முறிந்து விட்டது என்று சொன்னால் அந்த எருக்கலை பாலை விட்டால் அந்த முள்ளு தானாக வெளியே வரும். அவ்வளவு தூரம் அது அந்த உடலிலிருந்து வெளியே கொண்டு வரும். அதனால் எந்த பக்க விளைவுகளும் இல்லை. நாங்கள் என்ன செய்வோம்? வைத்தியசாலைக்கு சென்று சத்திர சிகிச்சை வெட்டி அறுத்து எடுத்து விடுவோம். அதனால் ஏற்படுகின்ற பின்விளைவுகள் பல இருக்கின்றது. தையல் போடுகின்ற இடங்களில் வந்து மீண்டும் அந்த விரலோ சரி காலோ சரி சீராக செயற்படுமாக இருந்தால் இல்லை. ஏன்னு சொன்னால் தையல் போட்டால் அந்த தையலுக்கு ஏற்றவாறு உடல் சுருங்கிவிடும், தோல் சுருங்கிவிடும். அதன் பின்னர் சீராக செயற்பட முடியாது. இப்படி எல்லாவற்றுக்குமே தீர்வு இலகுவாக இருக்கின்றது. அதை நாங்கள் எடுத்துக்கொள்வதற்கு தான் தயங்குகின்றோம். இந்த விடயத்தை நாங்கள் இன்று அழகாக தெளிவுபடுத்தியிருக்கின்றோம் என்று நம்புகின்றோம். ஏனென்று சொன்னால் எல்லோருக்குமே தேவை ஆரோக்கியமாக நீண்ட நாள் சந்தோஷமாக வாழ வேண்டும் என்பதுதான் எல்லோருடைய ஆசை. யாருமே நான் வேகமாக இறந்து விட வேண்டும், மரித்து விட வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள், விரைவில் மரித்து விட வேண்டும் என்று விரும்ப மாட்டார்கள். எல்லோருமே சந்தோஷமாக ஆரோக்கியமாக நீண்ட நாள் வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கு ஒரே வழி இயற்கை மருத்துவத்தோடு கூடிய இயற்கை உணவு பழக்க வழக்கம் தான். இதை நாங்கள் கை கொண்டாலே போதும், ஏனைய எங்களுடைய வாழ்க்கையினுடைய அத்தனை ஆரோக்கியங்களும் நம்மை சூழ வரும். வீடுகளை அதிகமாக அழகுபடுத்தலாம். மாடி வீடுகளை கட்டி அழகுபடுத்தி கொண்டிருந்தாலும் இன்று பல வீடுகள் பார்த்தால் பெரிய பணக்காரர்களுடைய வீடுகள் வந்து மாடி வீடுகளாக இருந்தாலும் மதில்கள் சுற்று மதில்களாக கருங்கல் மதில்களாக இருந்தாலும் அந்த வீட்டு வளவுகளுக்குள் அதிகமாக அவர்கள் மூலிகை தாவரங்களையும் வைத்திருப்பதை நாங்கள் பார்க்கலாம். நிச்சயமாக. ஆனால் நாங்கள் எங்களுடைய என்ன நினைத்துக் கொண்டிருக்கிறோம், நாகரிகம் என்கின்ற பெயரில் அந்த வீடுகளில் நாங்கள் சாதாரணமாக இருக்கின்ற வீடுகளில் கூட அழகுக்கான பொருட்களை அழகுக்கான தாவரங்களையும் பிளாஸ்டிக் தாவரங்களையும் வேண்டி வைத்துவிட்டு அங்கே இருக்கின்ற அழகான அந்த கற்பூரவள்ளியாக இருந்தாலும் சரி, இல்லைன்னு சொன்னால் தூதுவளையாக இருந்தாலும் சரி, வீட்டில் வைக்கின்ற துளசியாக இருந்தாலும் சரி, அவற்றையெல்லாம் நீக்கி விடுகின்றோம்.
நிச்சயமாக இன்னொரு விடயம் ஞாபகம் வருகின்றது திலீஸ். நாம் இந்த உணவுப் பொருட்களை காய்கறிகளாக இருக்கலாம், மூலிகைகளாக இருக்கலாம், எல்லாவற்றையும் நாம் குளிர்சாதன பெட்டிகளில் தான் இந்த காலத்தில் வைத்து பயன்படுத்துகின்றோம். அது கூட ஒரு பாரிய பாதிப்பை ஏற்படுத்தக்கூடிய விஷயமாகத்தான் இன்று நமது வாழ்விலே காணப்படுகின்றது. அவற்றை நாம் உடனடியாக பச்சையாக உடன் தேவைக்கு உடனடியாக நாங்கள் அதை பறித்து நாம் அதை எமது உணவாக எடுத்துக்கொள்ளலாம், அல்லது ஆயுர்வேத மூலிகைகளாக எடுத்துக்கொள்ளலாம், ஏதாவது ஒரு தைலமாக இருக்கலாம். அவ்வாறு செய்து கொண்டால் அது நமக்கு நிறைய நன்மையை ஏற்படுத்தி தரும். இவ்வாறு குளிர்சாதன பெட்டிகளில் வைப்பதன் மூலம் நமது உடல் தான் பாதிப்படைந்து கொண்டு செல்கிறது. நேற்றைய தினம் மாலையில் நடைபெற்ற ஒரு சம்பவம். எனக்கு என்னுடைய தங்கையோடு நான் கடைக்கு சென்றிருந்த வேளையில் அதாவது மூலிகைகளால் செய்யப்படுகின்ற சூப் அது டின்னிலும் இருக்கிறது, பேக்கெட்லையும் இருக்கிறது. எடுக்கின்ற பொழுது டின்னில் இருக்கிறத தங்கச்சி எடுத்தா. அப்போ நான் சொன்ன உடனே இது உடைச்சா அது முழுத்திலையும் ஒரு அடியாக பாவிக்கணும், பேருந்து மூடி வைக்கக்கூடாது. அப்படி வைக்கணும்னு சொன்னால் ஃப்ரிட்ஜில் தான் வைக்கணும். அப்போ அதை வச்சுட்டு பேக்கெட்டில் இருக்கிறது, பேக்கெட்னு சொன்னால் சின்ன பேக்கெட்டு, அது அளவானது ஒரு ஆளுக்கு தேவைன்னு சொன்னால் ஒரு ஆளுக்கு தேவையானதை மாத்திரம் எடுத்துக்கொண்டு மீதியை வைக்க வேண்டிய அவசியம் இல்லை. அந்த பேக்கெட்டில் ஒரு ஆளுக்கு தேவையான அளவு தான் இருக்கும். ஆகவே தேவைன்னு சொன்னால் இன்னொரு பேக்கெட்டை உடைப்போம். ஆகவே அது பத்திரமாகவே இருக்கும் என்று சொல்லி இப்போ இந்த பேக்கெட்டில் இருந்ததை தான் வாங்கணும். ஏன்னு சொன்னால் இதுதான் எங்களுடைய வாழ்க்கை முறை. நாங்கள் ஃப்ரிட்ஜில் வைத்து பாவிக்கலாம் என்பதற்காக நாங்கள் எடுத்துக்கொண்டு வருவதனால் ஃப்ரிட்ஜில் நாங்கள் வைத்து பாவிக்கலாம் என்பதை முற்றுமுழுதாக நாங்கள் ஏற்றுக்கொள்ளக்கூடாது. சில இடங்கள், அதாவது சில இடங்களில் பார்த்தால் வாரக்கணக்கில் இருக்கும் மீன், நிச்சயமாக குளிர்சாதன பெட்டிகளில் வாரக்கணக்கில் மீன் இருக்கும். வெளிநாடுகளிலெல்லாம் அதிகமாக உடன் உணவு என்பது ஃப்ரெஷ் ஃபுட் என்பது இல்லை. அங்கெல்லாம் குளிர்சாதன பெட்டிகள் ரிஃப்ரெஷ் அதாவது தான் பயன்படுத்துவார்கள். ஆனால் அவற்றிலிருந்து எவ்வாறான ஆரோக்கியமான உணவு எங்களுக்கு சக்திகள் கிடைக்கும் என்பது கேள்விக்குறியாக தான் இருக்கும். ஆகவே சிந்திப்போம், செயற்படுவோம். எங்களுடைய வாழ்க்கை எங்களுடைய கைகளில் தான் இருக்கிறது. உணவுகளினூடாக அல்லது எங்களுடைய கையில் இருக்கின்ற, அதாவது கையில் வெண்ணெயை வைத்துக்கொண்டு நெய்க்கு அலைவானேன் என்று சொல்வது போல எங்களுடைய வாழ்க்கையில் எங்களிடமே மருந்துகள் இருக்கின்றது, எங்களுடைய உணவிலேயே மருந்துகள் இருக்கின்றது. நாங்கள் அதை வைத்துக்கொண்டு வெளியே நோய்களுக்கான நிவாரணிகளை தேடிக்கொண்டிருக்கின்றோம் என்பதுதான் எங்களுடைய அறிவீனமாக இருக்கின்றது. ஆகவே இதை அறிந்து கொள்வோம். இன்றைய நாளில் இந்த இயற்கை மருத்துவம் என்பது எங்களுடைய வாழ்வில் இன்றியமையாத ஒன்றாக இருக்கின்றது. அதை கடைபிடித்து வாழ்வில் இன்றும் என்றும் சந்தோஷமாக ஆரோக்கியத்தோடு வாழ்வோம். அடுத்த சந்ததிக்கும் இந்த விடயங்களை நாங்கள் சொல்லிக் கொடுப்போம் என்கின்ற அந்த நல்ல செய்தியோடு இன்றைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியை நாங்கள் நிறைவு செய்கின்றோம். இன்று நிகழ்ச்சியை பார்த்துக் கொண்டிருக்கின்ற அத்தனை உறவுகளுக்கும், அழைப்பை ஏற்படுத்திய உறவுகளுக்கும் உங்களுடைய மனமார்ந்த நன்றிகள். மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்களோடு விடைபெறும் நாங்கள் திலீஷ் சிங்கராஜா, வனோஜிகா சுரேஷ். வணக்கம். வணக்கம்.